வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்புகளிலே உலகம் அழியக்கூடிய இறுதி காலத்திலே நிகழ உள்ள முக்கியமான 10 நிகழ்வுகளை பற்றி இப்போது நாம் அறிந்து வருகிறோம். முதலாவதாக தஜ்ஜாலுடைய வருகையை குறித்தும் அவனுடைய அட்டகாசங்களை பற்றியும் நாம் அறிந்தோம். இந்த தஜ்ஜாலுடைய முடிவு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கரத்தால் தான் ஏற்படும் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூற்று. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வருகையை இப்போது நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக ஒரு மனிதன் ஒரு 60 நாள் 60 வருஷம் 100 வருஷம் வாழ்றான்னு சொன்னா நம்ம அறிவு ஏற்றுக்கொள்ளும். ஒரு மனிதர் பல ஆயிரம் வருடங்களாக இறந்து போகாம உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அது ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலம் அப்படித்தான். இன்னைக்கு 2000 வருஷத்துக்கு மேல ஆகுது. அப்ப 2000 வருடத்திற்கு முன்னாடி வாழ்ந்த ஒருவர் இன்னமும் உயிரோடு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது இது நடைமுறைக்கு மாத்தமா இருக்கிறதுனால நமக்கு சில சந்தேகங்கள் வரும். என்ன சந்தேகம்? எப்படி சாப்பிடுவாரு? ஒவ்வொரு மனுஷன் மூத்தா தானே போகணும், இது என்ன இயற்கைக்கு மாத்தமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சந்தேகங்கள் வரும். அப்படிப்பட்ட சந்தேகங்களை இங்கேயும் சில பேர் மார்க்கத்தை அறியாத சில பேர் கிளப்பி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது அடிப்படை இல்லாது. ஏன்னு கேட்டா ஈசா நபியை பொறுத்த வரைக்கும் அவருடைய மரணம் மட்டும் இல்ல, பிறப்பே அப்படி பார்த்தா சந்தேகத்துக்குரியதான். வெறுமனே அறிவை மட்டும் வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா அவர் தகப்பன் இல்லாம பிறக்கிறார். தகப்பன் இல்லாம யாரும் பிறக்க முடியாது. இந்த நவீன யுகத்துல வேணா குளோனிங்க அது இதுன்னு ஏதோ ஒண்ணுல வச்சு பிறக்க வைக்க முடியும். அதுக்கு ப்ரூஃப் இருக்கணும், அப்பதான் நம்புவோம். அந்த காலத்துல தந்தை இல்லாமல் ஒருவர் பிறக்கிறார் என்பதை திருமறை குர்ஆனே அதை சொல்லுது. அதை ஏற்றுக்கொள்கிறோம். அது எப்படின்னு கேட்க மாட்டேங்கிறோம். ஏன் கேட்க மாட்டேங்கிறோம்? அல்லாஹ் சொல்லும் போது அல்லாஹ் விதிவிலக்கு நடத்துவான். சிலருக்கு தாய் தந்தையை வச்சு பிறக்க செய்யற அல்லாஹ் தாய் தந்தை இல்லாம ஆதம படைச்சது இல்லையா, அதை விட பெரிய விஷயமா இது அப்படிங்கிற அடிப்பில் நம்ம நம்பிக்கிறோம். அப்ப ஈசா நபியுடைய பிறப்பு எப்படி அதிசயமாக இருக்கிறதோ அதே மாதிரி குழந்தையில அவர் பேசுறாரு. குழந்தையா இருக்கும் பொழுதே அல்லாஹ் அவரை நபியாக்கிட்டான். குழந்தையில நபியா இருக்க முடியுமா? பிறந்தவனு குழந்தையா மட்டும் அவர் இருக்கல. அந்த அம்மாட்ட கேட்டாங்க, என்னம்மா இந்த மாதிரி நல்ல பொம்பளையா இருந்தியே, இப்படி ஒரு பிள்ளைய பெற்றுட்டு வந்துட்டிய அப்படின்னு. இப்ப அஷாரத்து இலகி மரியம் அலைஹிஸ்ஸலாம் பதிலே சொல்லல, இந்த பிள்ளைய கை நீட்டினாங்க. இப்படி அஷாரத்து இலகி கையை நீட்டினார்கள். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? காலு கைபனு கல்லிமும் மன்கான ஃபில் மஹதி சபியா, இந்த தொட்டில குழந்தையா இருக்கிறவற்றை நாங்க எப்படி பேச முடியும் கேட்கிறாங்க. அப்ப சொல்லி வாய மூடுறதுக்குள்ள குழந்தை பேசுது. குர்ஆன் தான் சொல்லுது, கால இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடிமை, ஆத்தானியல் கிதாப், அல்லாஹ் எனக்கு வேதத்தை தந்திருக்கிறான், வஜாலனி நபியா, என்ன நபியா ஆக்கியிருக்கிறான். குழந்தையா இருக்கும்போது வேதத்தை தந்திருக்கிறான், நபியா ஆக்கியிருக்கிறான் என்று ஈசா நபி பேசினார்கள்ங்கிறோம். இது நடைமுறையில உள்ளதா? உங்க வீட்ல எங்க வீட்ல நடக்கிறதா? நடக்கிறது இல்ல. அல்லாஹ் அதிசயமா அவர் பிறக்க வச்சதும் அதிசயம், அவரை குழந்தைகளை பேச வச்சதும் அதிசயம், அவரை நபிங்கிற அந்த தகுதியை கொடுத்ததும் அந்த குழந்தை பருவத்திலேயே அது அதிசயம். இப்படியான அதிசயங்களுக்கு உள்ளான ஈசா நபி அவர்களை அவர்கள் இன்னைக்கு அதிசயமா கொஞ்ச நாள் நீண்ட காலம் வாழ்ந்து வாழ்வார்கள் என்பது ஒரு முரண் கிடையாது. ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் இப்படிங்கிற வசனத்தை வச்சுக்கிட்டு சில பேர் இதுக்கு முரண்டு சொல்லுவாங்க. ஈசா நபி மரணிக்க மாட்டார் நம்ம சொல்றோம், லேட்டா மரணிக்க போறார், அவ்வளவுதான். ஈசா நபி மரணத்தை சுவைப்பார் என்பதுல யாருக்கு விதிவிலக்கு இல்லை, ஈசா நபி உட்பட. அவர் கொஞ்சம் லேட்டா சுவைப்பார். அதனால ஈசா நபி இருக்கிறார்கள் என்று இனிமே தான் வருவார்கள் என்று குர்ஆன் சொல்லுமையானால், ஹதீஸ் சொல்லுமையானால், அது ஆதாரபூர்வமா இருக்குமையானால் அது அப்படியே நம்புவதுதான் மூமினுடைய பண்பு. அதுக்கு பேர் தான் ஈமான். அல்லாஹ் சொன்னால் நம்ப மாட்டேன்னா வெளியே போய் நின்று நம்பாம இருக்க வேண்டியதான். இந்த வட்டத்துக்குள்ள இருந்தோம்னு சொன்னா படைச்ச ரப்புல் ஆலமீன் இதை சொல்றான், நம்ப வேண்டியதான். எங்க சொல்றான்? திருமறை குர்ஆன்ல இருக்குது. இதுக்கு ஹதீஸுகளை வச்சுலாம் ஈசா நபியுடைய அந்த வருகையை நம்ம நிரூபிக்க வேண்டியது இல்ல. குர்ஆன்லயே அவர் இறுதி நாள்ல வருவாருங்கிற தெளிவா எல்லாம் சொல்லி காட்டுறான். எப்படி சொல்றான்? நீங்க சூரத்து நிசாவுல 4வது சூறாவுல 157 158 அதுல உச்சகட்டமா 159 இந்த 3 வசனங்கள் அவர் படிச்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னா ஈசா நபி அவர்கள் இன்னமும் உயிரோட தான் இருக்கிறாங்கன்னு வழங்கும். அதுல என்ன சொல்றான்ல, கௌலிஹிம் இன்னா கத்தல்னல் மஸீஹ ஈஸா இப்ன மரியம் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதராகிய மரியமுடைய மகனாகிய மசீஹாகிய ஈசாவை நாங்கள் தான் கொன்றோம் என்று யகூதிகள் சொன்ன காரணத்தினால் அவர்கள் சபிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறான். ஒமா கத்தலூஹு,
அவரை அவர்கள் கொல்லவில்லை. சலபூஹு அவரை சிலுவையிலும் அறையவில்லை. வலாக்கின் சுப்பிகளகும் ஆயினும் அவர்களுக்கு குழப்பம் ஏற்படுத்தப்பட்டது. அதாவது அரைஞ்ச மாதிரி அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. இன்னல்லதி நக்தலஃபு ஃபீஹி நக்தலஃபு லபி ஷக்கின் மின்ஹு, யார் இதுல மாறுபட்ட கருத்து கொள்கிறார்களோ அவர்கள் சந்தேகத்திலேயே இருக்கிறார்கள். இதுல மாறுபட்ட கருத்துங்கிறவங்க கொல்லப்பட்டாருங்கிறது தான். அவர்கள் சந்தேகத்திலே இருக்கிறார்கள். மாலஹும் பிஹி மின் இல்மின், அவர்களுக்கு எந்த விதமான திட்டவட்டமான அறிவும் இது பற்றி கிடையாது. இல்லத்திபா அல்லன்னி, வெறும் ஊகங்களை பின்பற்றுவதை தவிர திட்டவட்டமான ஞான, அதாவது இதுக்கு மாத்து கருத்து சொல்றவனுக்கு அறிவு இல்லைங்க. அவரை கொல்லல, சிலுவையில் அறையல, கொன்றார்கள் என்றோ சிலுவையில் அறைஞ்சார்கள் என்று யார் சொல்லுகிறானோ அவன் ஊகத்தை பின்பற்றானே தவிர அவனுக்கு திட்டவட்டமான அறிவு இல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு ஒமா கதலுஹு யகீனா, நிச்சயமாக அவரை கொல்லவே இல்லை. 457 அல்லாஹ் சொல்லி காட்டுறான். கொல்ல வேண்டும் நிறுத்தினாலும் பரவாயில்லை. பல் ரஃபஅஹுல்லாஹ், மாறாக அவரை அல்லாஹ் உயர்த்தி கொண்டான். அந்தஸ்துல உயர்த்தினான் விளங்கிற கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இலைஹி தன்னளவில் உயர்த்தி கொண்டான். பல் ரஃபஅஹுல்லாஹு இலைஹி, அவரை தன்னளவில் அல்லாஹ் வந்து உயர்த்தி கொண்டான். தன்னளவில் எப்படி உயர்த்த முடியும் என்று கேட்டால் கானல்லாஹு அஸீஸன் ஹக்கீமா, அல்லாஹ் மிகைத்தவன். தன்னளவில் அவன் மிகைத்தவன், எதையும் செய்வான், எதையும் செய்யக்கூடியவனா இருக்கிறதுனால அவன் தன்னளவில் உயர்த்தி கொண்டான் என்று சொல்றான். கொல்ல வந்தாங்க, குழம்பி போயிட்டாங்க, அவரை தன்னளவில் அல்லாஹ் உயர்த்தி கொண்டான். இது 158வது ஹதீஸ் ஈசா நபியை பத்தி. அதோடு நிக்கல. அப்புறம் பாருங்க 159 ஒய்மின் அஹ்லில் கிதாப் இல்லா லயுமினன் நபிஹி கப்ல மௌத்திஹி, வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் யாராக இருந்தாலும் அவர் மரணிப்பதற்கு முன்னால் அவரை நம்பிக்கை கொள்ளாமல் இருக்க மாட்டார்கள். மரணிக்கலன்றது அந்த வார்த்தை சொல்ல முடியும். அவர் மரணிப்பதற்கு முன்னால் நம்புவார்கள். அவன் மரணிக்கல, இனிமேதான் மரணிக்க போறாரு, மரணிக்கிறதுக்கு முன்னால் அவங்க நம்பிடுவாங்க. இப்போதைக்கு நம்பாம இருக்கிறவர்களும் கூட அவர் மரணத்திற்கு முன்னால் நம்புவார்கள் என்று சொன்னா, மரணித்த ஆளை பற்றி இப்படி சொல்ல முடியுமா? நேற்றே மரணித்து இருந்தால் அவர் மரணிப்பதற்கு முன்னால் நம்புவார்கள் சொல்ல முடியுமா? அதை மரணிச்சுட்டார, மரணிப்பதற்கு முன்னால் நம்புவார்கள் சொல்லி ஈசா நபி அவர்கள் இங்க சொல்ற மாதிரி கொல்லப்படவும் இல்லை, இறந்து போகவும் இல்லை. அவருடைய கபர் காஷ்மீர்லையும் இல்ல, பலஸ்தீனத்திலையும் இல்ல, எல்லாம் கப்சாங்கிறது திருமலை குர்ஆன் மூலமா சந்தேகத்துக்கு இடம் இல்லாம புரிவாகுது. அது மட்டும் இல்லாம திருக்குர்ஆன்ல 43வது சூரத்து ஸுஹ்ருஃப் சூராவுல 61வது வசனத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், வ இன்னஹு லஇல்முல் லிஸ்ஸாஆ, ஈசா நபி அவர்கள் இன்னஹுண்ட அவர்னா அதுக்கு முந்தின வசனத்துல ஈசா நபியை பத்தி பேசி இருக்குது. ஈசா நபி அவர்கள் லஇல்முல் லிஸ்ஸாஆ, கியாமத் நாளுடைய அடையாளமாக இருக்கிறார். அது கியாமத் நாள் அடையாளம். அவரும் மூத்தா போயிட்டார்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முந்தைய மூத்தா போயிருந்தார்னு சொன்னா அவரை போய் கியாமத் நாள் அடையாளம் சொல்லுவானா? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிந்தி ஒருக்க அவர் வர இருந்தால்தான் அவரை கியாமத் நாள் அடையாளம் என்று சொன்னது உண்மையாக முடியும். அப்ப ஈசா நபி அவர்கள் வருவார்கள் என்று ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கிறது. அது இந்த குர்ஆனுடைய வசனத்தை ஒட்டி இதுல விளங்காத உண்மைகளையும் சேர்த்து விளங்க வைக்கக்கூடிய விளக்கமாக அமைந்திருக்கிறது. நீங்கள் நம்ப வேண்டும். ஈசா நபி சிலுவையிலும் அறையப்படவில்லை, கொல்லப்படவும் இல்லை. இன்றைய தேதி வரை இயற்கையாக கூட மரணமடையவும் இல்லை. அவர் எப்படி அங்க சோறு திம்பார், அவர் எப்படி இங்க கஞ்சி குடிப்பார் என்றெல்லாம் கேட்டால் அது அல்லாஹ்வோடு போட்டி போடக்கூடிய பேச்சு. அல்லாஹ் நாடுனா எப்படி வேண்டாலும் யாரையும் வாழ வைக்குவான். அது நம்ம அதை பத்தி பேச இயலாது. சரி, இது குர்ஆன்ல உள்ளது. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்கன்னு இருக்குத, வருவாங்க. எப்படி வருவாங்கன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தகூமுஸ் ஸாஅத்து, கியாமத் நாள் வராது, ஹத்தா யன்ஸில ஃபீக்கும் இப்னு மரியம் ஹகமன் முக்ஸிதன், நீதி செலுத்தக்கூடிய ஒரு நடுவராக நீதிமானாக ஈசா நபி உங்களிடத்தில் இறங்காத வரை கியாமத் நாள் வரவே வராது என்று சொல்லிவிட்டு அவர்கள் செய்கிற சில காரியங்களை எல்லாம் சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? முக்கியமா வயலவுல் ஜிஸியா, ஜிஸியா என்ற வரியை அவர் தள்ளுபடி செய்வார். பணம் அதிகமாக அவர் காலத்தில் பெருக்கெடுத்து ஓடும் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. ஜிஸியா எப்ப தள்ளுபடி ஆகும் கேட்டா, எல்லாரும் ஒரே கொள்கையில வந்துரும்போது ஜிஸியாவுக்கு வேலை இல்லை. எல்லாம் அவர் வந்த உடனே எல்லாரும் ஏத்துக்குவாங்க. அந்த மாதிரியான கருத்துப்பட சஹீஹுல் புகாரியில 3449, 3448, 2476 ஆகிய ஹதீசுகளை எல்லாம் பார்க்கிறோம். அதே மாதிரி அந்த ஈசா நபி வந்த பிறகு அன்னைக்கு ஏற்படுற நம்பிக்கைக்கு நிகரா ஒரு நம்பிக்கை உலகத்துல எந்த காலத்திலும் ஏற்படாது. ஏன்? கன்ஃபார்ம் ஆகுதுல,
ஒரு மனிதர் வந்து இறங்கி வந்துட்டாருன்னு சொன்னா அப்ப கன்ஃபார்மா இது அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் என்பது சந்தேகத்துக்கு இடம் இல்லாம ஆயிருமா. ஈசா நபி வந்த பிறகு என்ன ஆகும்னு கேட்டா, ஹத்தா தகூன சஜிதத்துல் வாஹிதா கைரம் மினத் துன்யா வ மா ஃபீஹா, ஒரே ஒரு சஜிதா இந்த உலகத்தில் உள்ளதெல்லாம் ஒரு சிறந்தா தோன்றும். அப்ப எது பெருசா தெரியும்னா, போட உலகம் ஒரு சஜிதாக்கு நிகராகுமாடா என்று பேசுவானா. அந்த அளவுக்கு நம்பிக்கை வந்து கூடுதலாக அவர் இறங்கின பிறகு வலுப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது சஹீஹுல் புகாரி 3448 இருக்கிறது நீங்க பாக்குறீங்க. அது மாத்திரம் இல்லாம ஈசா நபி வரும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டா, வல ததுஹபன்ன ஷஹ்னா வத்தபாஉது வத்தஹாசுது, பொறாமை, போட்டி, சண்டை, சச்சரவு எல்லாம் அறிவிட்டு போயிரும், எல்லாம் அப்படி தங்க பவுன்களாக மாறிவிடுவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இது வந்து சஹீஹ் முஸ்லிம்ல 221வது ஹதீஸில் நீங்க பார்க்கலாம். சரி, இது வந்து எங்க வருவாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு கேட்டா, எங்க இறங்குவாங்கன்னு கேட்டா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குறது வந்து திமிஷ்க்னா டமாஸ்கஸ். இப்ப டமாஸ்கஸ் இல்லையா, அந்த டமாஸ்கஸ்ங்கிற ஊர்ல ஒரு வெள்ளை மனாராவுல வெள்ளை கோபுரத்துல வந்து இறங்குவாங்க. எப்படி இறங்குவாங்கன்னு கேட்டா, குங்குமப்பூ நிறத்தில் ஒரு மேலாடை ஒரு கீழாடை, மேல சட்டையோ ஏதோ ஒரு ஆடை, கீழே ஒரு வேஷ்டியோ கவலையோ ஏதோ ஒரு ஆடை, மேல ஒரு ஆடை கீழே ஒரு ஆடை, ரெண்டு ஆடையுமே குங்குமப்பூ நிறத்தில அமைந்திருக்கும். அதை அணிந்தவர்களாக இரண்டு வானவர்களுடைய சிறகுகளின் மீது கைகளை வைத்தவர்களாக அந்த வெள்ளை மினாராவில் வந்து இறங்குவார்கள். அல்லாஹ் உயர்த்தி கொண்ட ஈசா நபி அவர்கள் இங்க வந்து இறங்குவார்கள். டமாஸ்கஸ் எல்லாம் இறங்குறாங்க, திமிஷ்குங்கிற ஊர்ல இறங்குறாங்க. இப்போ அந்த நகரம் இருக்கிறது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நகரம். அப்படி இறங்கக்கூடிய நேரத்துல அவர் வந்து தலை அசைத்தார்னு சொன்னா தண்ணீர் சொட்டும், அப்படி குளிச்சுட்டு வருவார் போல, குளிச்ச மாதிரி என்ன செய்யும் அந்த மாதிரி சுட்டும். அதே மாதிரி வந்து அப்படி தலையை தூக்குனார்னு சொன்னா முத்துக்களை போல அந்த தண்ணீர்கள் சிதறும் என்ற அளவுக்கு அந்த ஈரத்தலையோட குளிச்ச மாதிரியான ஒரு மேனியோட அவங்க வந்து ரெண்டு வானவர்கள் புடைசூழ ரெண்டு வானவர்கள் தோல்ல கை வைத்து இறங்குவார்கள் என்று முஸ்லிம்லையும் திருமதியிலையும் இன்னும் பல ஹதீஸ் நூல்கள்லையும் இதை நம்ம பார்க்கிறோம். ஈசா நபி அவர்கள் இறங்குறாங்க. இந்த மாதிரி இன்னொன்னு நீங்க பார்க்கணும், ஈசா நபி அவர்கள் இறங்கின உடனே எப்படி இந்த உலகம் எல்லாம் ஒரு அணிக்கு வரும், எப்படி ஒரு கொள்கைக்கு வரும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தே வரலையே, அதுக்கு முந்தி ஈசா நபி வந்தாங்களே, ஏற்கனவே அப்பவும் வரலையே, ஏற்கனவே ஈசா நபி வந்தாங்களே, அப்ப எத்தனை பேர் சில சீடர்கள் தானே ஏத்துக்கிட்டாங்க, பெரும்பாலும் ஏத்துக்கலையே. அவர் அந்த முதல்வருக்கு வந்துட்டு போயிருக்காரு, அப்பவும் வரல, அப்ப சும்மா வரல, எக்கச்சக்கமான அதிசயங்கள், இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறது என்ன, பறவையை செஞ்சு பறக்க விடுறது என்ன, நோய்களை தீர்க்கிறது என்ன, உணவு வானிலிருந்து பெற்று கொடுக்கிறது என்ன, இப்படி நிறைய அற்புதங்களை அவர் நிகழ்த்தி இருந்தும் கூட ஏற்கனவே ஈசா நபி வரும் பொழுது அந்த சமுதாயம் கூட, எந்த சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டார்களோ அந்த சமுதாயம் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. பிறகு இன்னொரு தடவை வரும் பொழுது எப்படி உலகம் முழுசும் ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு கேட்டா அது ஒரு ஆச்சரியமே இல்லை. இந்த யுகத்துல ஒரு காலத்துல வேண்டாம் இது ஒரு ஆச்சரியமா இருந்திருக்கலாம். இந்த காலத்துல வானிலிருந்து ஒரு மனிதன் வந்து இறங்குனா எந்த விமானம் இல்லாம ஒரு சாதனம் இல்லாம அப்படி வந்தா எங்கேயோ வரும் பொழுது உலகத்தினுடைய சேட்டலைட்டுக்கெல்லாம் தெரிஞ்சு போயிடும், என்னமோ இறங்கிக்கிட்டே இருக்குதுப்பா கருப்பா அப்படின்றாங்க. அவரை வந்து குங்குமப்பு கலர்ல போட்டிருக்கனால அது ஒரு நல்ல பளிச்சுன்னு தெரியக்கூடிய ஒரு கலர் தான். அப்ப அந்த மாதிரியான ஒரு கலர்ல ஒரு ஆளை போட்டு இறங்கிட்டு இருக்காருன்னு உலகம்லாம் என்ன செய்யுமா, அவ்வளவு உலகத்து கேமரா அங்கதான் இருக்கு. அப்புறம் உலகத்துடைய கேமரா முழுசும் அதை நோக்கி திரும்பிடும். அப்ப இறங்க இறங்க அந்த ஸ்கைலாப் உழுவும் போது நம்ம உட்கார்ந்து வீட்டுல உட்கார்ந்து பார்த்தோமே, அதையெல்லாம் தாண்டி உலகத்தினுடைய அத்தனை சேட்டலைட்டுகளும் அத்தனை கேமராக்களும் அவ்வளவு பேருடைய கவனமும் ராத்திரி பகல தூங்க மாட்டாங்க. அது ஏன்னா புத்துணு குதிக்கிறது இல்ல, அப்படியே மெதுவா எந்த ஒரு கருவியும் இல்லாம விமானம் இல்லாம ஒண்ணும் இல்லாம ராக்கெட் இல்லாம அப்படி இப்படி மலக்குகள் பேசி மலக்கு கொண்டு வராங்க. பொத்துன்னு போடல, அதையும் பாத்துக்கணும் நீங்க. புத்துன்னு போட்டு வந்து விழுந்துருவாருன்னா மலக்குடைய சிறகுன்னா தாங்கிக்கிட்டு வர்றாங்க. அப்படியே சிறகுல கை வைத்தவராக வருவார்னு சொன்னா அப்ப தாங்கி கொண்டவராக வரும் பொழுது உலகம் எல்லாம் பார்க்கும். இது கண்டிப்பா இது வந்து குர்ஆன்ல சொன்ன அந்த உண்மைதான், கண்டிப்பா இது முகமது நபி சொன்ன உண்மைதான் சொல்லி உலகத்துக்கு வந்துருக்கு. ஏன்னா இது யாரும் இது நம்ம மட்டும் தான் சொல்றோம். இத வந்து ஈசா நபியை நம்பக்கூடிய மற்றவங்க எல்லாம் கூட முத்தமிழ் தான் சொல்றாங்களே தவிர அவர் வந்து இப்ப வருவார்னு சொல்லல.
அப்ப இந்த மாதிரி வருவார் என்று நம்ம சொல்லும் பொழுது அவர் கண்டிப்பா மரியமுடைய மகன் ஈசா தான் என்பது உலகத்துக்கெல்லாம் அதிசயம் அப்படி தெரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி தெரிய ஆரம்பிச்ச உடனே உலகம் முழுசு அவர் ஒரு சொல்லி சொன்னா போதுமங்க, அவர் பேசுற பேச்சு உலகத்துல அத்தனை டிவிலையும் ஒரே செகண்ட்ல வெளிவரப்பாங்க. வீட்டுல உட்காந்து பாப்போமே, நம்ம வீட்டுல உட்காந்துக்கிட்டு ஈசா நபி இறங்குற டமாஸ்கஸுக்கும் போயிடும் கேமரா, அங்க இருந்து மேல இறங்குறது வந்துடும், வெள்ள மணால் இறங்குறது, முத்துக்கள் தெரியும், எல்லாரும் பார்ப்பாங்களாம். முத்துக்கள் தெரியுமா? எப்படி எல்லாருக்கும் தெரியும்? டமாஸ்கஸ்ல உள்ளவன் பொய்யா கூட சொல்லிட்டு போயிடலாமே, அவர் வரக்கூடிய காலத்துல முடியாது. டமாஸ்கஸ்ல இருந்து ஒருத்தன் பொய்யா இறங்கிட்டாருன்னு சொல்லி இந்த மணால் இறங்கினார்னு ஒரு ஆளை காட்டலாம் வேணும்னா அங்க ஒரு திட்டம் போட்டு அதெல்லாம் நடக்காது. அவர் வரக்கூடிய காலத்துல அப்படி வந்தால் இப்ப எங்க முதல்ல தமிழ் வர ஆரம்பிச்சிடும். ஒரு குருவி பிறந்தா கண்டுபிடிச்சு போடுறான், ஒரு காக்கா பிறந்தா கண்டுபிடிச்சு போடுறான். அங்க இருந்து சின்ன ஒரு அந்த விண்கற்கள் இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விண்கற்கள் மழை பொழிஞ்சான், அதை கண்டுபிடிச்சிட்டு திருவிழா மாதிரி பார்த்துட்டு இருக்கான். சின்ன கல்லு, அப்ப சின்ன சின்ன கற்களே பாக்குறான்னு சொன்னா ஒரு மனிதன் வரும் பொழுது அது கிட்ட நெருங்க 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 அதை பாக்குறோம். இன்னும் சொல்ல போனா அவர் வேத்து வழியுது பாருங்க, மனிதன்கிற முறையில அவர் காத்து இல்லாத மண்ணெல்லாம் தாண்டி தான் வர்றாரு. அது மாதிரி ஒரு நெருக்கடியில நிக்கையில மூச்சு திணறனா அதுக்குதான் அவர் இறங்குறாரு. அப்படி வட்டியுமா வேற குளிச்சுட்டு வந்த மாதிரி சேருங்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் அறிவியலுக்கு அப்படி ஒத்த மாதிரியான முறையில வரும் பொழுது அதை நம்புறது பெரிய கஷ்டமே இருக்காது. எல்லாம் அப்படி ஓகே, நீங்க சொன்னா சரிதான், கரெக்டான மார்க்கம் தாங்க அப்படின்னு சொல்லி அவர் அது ஒண்ணு பங்கு ப்ரூஃப். அதுதானே உலகம் பூரா தனக்கு எதிர்பார்த்தான். தூதர்கள் சொல்லும் பொழுதெல்லாம் வானத்திலிருந்து வந்தேன்னு கேட்டான். அவன் எதிர்பார்த்தது என்ன? ஒவ்வொரு தூதரும் போய் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லும்போது என்னைய பிறந்த வானத்திலிருந்து வந்துட்டேன் வானத்துல பேர் சொல்றான். இப்ப நம்பிதானே அவனு. அப்ப எதை கேட்டு கிண்டல் பண்ணாங்களே அந்த கேள்வியை அவன் எதிர்பார்த்த மாதிரி கொடுக்கும் பொழுது எல்லாருமே நம்பிக்கிறான். கண்டிப்பா இவர் இறைவனை அனுப்பப்பட்டவர் தான், உண்மையான மார்க்கம் தான், அதை நம்பிக்கிறான். இது அவர் இறங்கக்கூடிய ஒரு நேரம். இறங்கிட்டாரா, இறங்கின உடனே என்ன ஆகும்னு கேட்டா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இறங்கின செய்தி கேட்ட உடனே அவன் தஜ்ஜால் இருக்கிற பகுதி டமாஸ்கஸ்ல இருந்து அதுக்கடையில் உங்களுக்கு நல்லா வழங்கிக்கிறோம். இங்க இருந்து ஒரு படை அந்த யுத்தத்துல வென்று டமாஸ்கஸ் வரைக்கும் போய் விடுவார்கள் சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கிறது. நான் சொன்ன ஏற்கனவே நசாராக்கள்கிட்ட ஒரு யுத்தம் நடக்கும்னு சொல்லி அந்த யுத்தம் முடிந்த பிறகு அந்த படை அப்படியே போய் டமாஸ்கஸ் வரைக்கும் ஷாம் வரைக்கும் போய் விடுவார்கள். அப்ப ஷாம் வரைக்கும் போன உடனே அந்த படை அவருக்குன்னு காத்துக்கிட்டு இருக்குது. அப்ப அப்படி இறங்கி அந்த படையோடவே தஜ்ஜால் என்ன செய்வாரு, விரட்டி வருவாரு. அவருக்குன்னு தயாரா ஒரு படை காத்து கொண்டிருக்கும். அந்த படையோடவே தஜ்ஜால் என்ன செய்வாரு, விரட்டி வருவாரு. அது 40வது நாள். ஏன்னா தஜ்ஜால் 40 நாள் வாழப்போற உலகத்துல அது கண்டிப்பா அந்த 40வது நாள்ல தஜ்ஜால் தஜ்ஜால் இன்னைக்கு வந்துட்டான்னு சொன்னா அந்த 40வது நாள் ஈசா வந்துருவார். தஜ்ஜால் 40வது நாள் ஈசா இறங்கின உடனே அவனுக்கும் தெரியும்ல, அல்லாதான் அழிச்சு கொடுத்துருப்பான்ல, ஈசா நபி வந்தா நம்ம கதை முடிஞ்சு போயிடும், அவ்வளவுதான். 40 நாள் தான் ஆட்டம் தெரியும். 40வது நாள் ஈசா வந்த உடனே ஆள் உருக ஆரம்பிச்சிருவானா. யார்? தஜ்ஜால். அவரை கண்ட உடனே, ஈசாவை கண்ட உடனே உருக ஆரம்பித்து விடுவான். பிறகு அல்லாஹ் ஈசா நபியுடைய கையால் அவன் கொல்லப்படுவான் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது சஹீஹ் முஸ்லிம்ல 5157வது ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். இது அவன் கொல்லப்படுற சம்பவம், அதாவது தஜ்ஜால்ங்கிறவன் கொல்லப்படுற சம்பவம். கொல்லப்பட்ட உடனே என்ன ஆகும் கேட்டா, ஈசா நபி அவர்கள் அப்ப அந்த நேரத்துல மக்கள்லாம் ஒரே கருத்துக்கு வந்துடுறாங்க, தஜ்ஜால் தான் உலகத்தை கெடுத்துக்கிட்டு இருந்தான், அவனை கடவுள்னு ஏத்துக்கிட்டு இருந்த ஆளுக்கெல்லாம் அவனை 2 விஷயம், இவனை இவ்வளவு பெரிய சக்திய கடவுள் நம்புனவங்களை மாத்துறதா இருந்தா அப்படி ஒண்ணு வந்தா தான் மாத்தவும் முடியும், பெருசா இடத்துல மாத்த முடியாது. அப்ப அவர் வந்தாரு, வெட்டே செஞ்சு விட்டாரா, இது இல்ல கடவுள் வருத்தான், இவர் கடவுள் இல்லைன்னு ஆயிரும். அப்போ டோட்டல் உலகம் என்னவாயிரும்டா, அப்படியே எல்லாம் நல்ல மனிதர்களாக எல்லாருமே சாலிஹீன்களாக மாறிடுறாங்க. அந்த நேரத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அப்ப முஸ்லிம்களுக்கு அப்ப ஒரு தலைவர் இருப்பாராம். முஸ்லிம்களுக்கு அந்த இறங்குற அந்த பகுதியில தலைவர் இருப்பார். தலைவர் இருந்தவன ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கைஃப அன்தும் இதா நஸல இப்னு மரியம் ஃபீக்கும் வ இமாமுக்கும் மின்கும், உங்களை சேர்ந்த ஒருவர் உங்களுக்கு தலைவராக இமாமாக இருக்கும் பொழுது ஈசா நபி உங்களிடத்தில் இறங்கி வந்தால் உங்கள் நிலை எப்படி இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப ஈசா நபி வரும் பொழுது உங்களை சேர்ந்த ஒருவர் என்ன செய்வாரு, உங்களுக்கு தலைமை தாங்குவாரு என்ற ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில் இருக்குது. அவர் இறங்கி வந்த உடனே என்ன ஆகும்னு கேட்டா, அவர் அங்கே வந்துட்டார்ல, எல்லாம் நீங்க தொழுவீங்க பாங்கலாம். யார? ஈசா நபி வந்துட்டார். அவர் தொழுகை வந்தா தொழுகை வரணும்ல, தொழுகணும்ல, அங்குள்ள மக்கள் எல்லாம் நீங்க தொழுகை நடத்துங்க வாங்கலாம்.
அவர் என்ன செய்வாரா? தொழுவிக்க மாட்டாரு. சல்லி லனாண்டவுன ஃபயகுல்லா இன்ன பாலக்கும் அலா பாலின் உமரா, உங்களில் ஒருவர் தான் மற்றவருக்கு அமீராக தலைவராக இருக்க முடியும். தக்ரீமத்தல்லாஹி ஹாதிஹி உம்மா, இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியம், நான் வேற உம்மத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் உங்களுக்கு தலைமை தாங்க மாட்டேன், தலைவராக இருக்க மாட்டேன், அதனால இந்த இமாமை தொழுவிக்கட்டும். அப்போ ஒரு இமாம் இருப்பாரு, இந்த இமாமே தொழுவிக்க வேண்டும் என்று சொல்லி ஈசா நபி சொல்வார்கள் சொல்லி சஹீஹ் முஸ்லிம்ல எடுத்தவனே ஒரு 225வது ஹதீஸ்ல ஆரம்பத்திலே நீங்க இத சஹீஹ் முஸ்லிம்ல இந்த சம்பவத்தை நீங்க பார்க்கலாம். இப்படி இந்த இமாம் இருக்காரு, இவர் தான் ஈசா நபி. வேற வேற ஹதீஸ் மஹதி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருக்கக்கூடியவர் தான் மஹதிங்கிறவர். இந்த மஹதிங்கிறவரும் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹலா தذهب துன்யா, இந்த உலகம் அழியாது, ஹத்தா யம்லிகல் அரப ரஜுலுன் மின் அஹ்லி பைத்தி, என் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் இந்த அரபுக்கு அதிபதியாவார். யுவாத்தி இஸ்மி இஸ்முஹு இஸ்மி, அவருடைய பேர் என் பெயர் ஒன்னா இருக்கும். முகமது, அவருடைய பேர் என் பெயர் ஒன்னா இருக்கும். முகமது என்ற பெயருடையவராக இருப்பார். இன்னும் சொன்னாங்க, மஹதியின் எத்திரத்தீமின் உல்தி ஃபாத்திமா, மஹதி என்பவர் என் வழித்தோன்றலில் உள்ளவர், ஃபாத்திமாவுடைய வழித்தோன்றல் உள்ளவர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த மஹதி அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த காலகட்டத்தில் தான் அவர் இந்த பகுதியில் வரப்போறாரு. மஹதி அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த ஒருவேளை இந்த கூட்டத்தை வெல்றதுல கூட அவர் இருந்திருக்கலாம், அதெல்லாம் இருந்திருக்கணும். இந்த யுத்தத்துல அந்த நசாராக்களோட ஒரு யுத்தம் நடக்குது பாருங்க, யுத்தத்துல ஜெயிக்கிறாங்க பாருங்க, ஜெயிச்சிட்டு இருக்கிறாங்க பாருங்க, அதுல ஒருத்தர் இருப்பார், அவர் தான் இமாம். அப்ப அவரு தான் அந்த மஹதியா இருக்கலாம், அல்லது இந்த வேற யுத்தம் நடக்கும்போது வரலாம். ஏதோ ஒரு யுத்தம் நடக்க போகுதுன்னு வைங்களேன், அந்த மாதிரி வரக்கூடிய நேரத்துல அந்த மஹதியை ரெண்டு பேரும் ஒன்னா சந்திக்கும் போது நீங்க தலைமை தாங்குங்க என்று ஈசா நபி சொல்லிடுவாங்க. அவங்க தனி ஷரியத்தை கொண்டு வர மாட்டாங்க, புது மார்க்கம் கொண்டு வர மாட்டாங்க. சில பேர் ஜிஸியாவை தள்ளுபடி செய்யறது தனி சட்டம் தானே கேட்பாங்க. அவர் ஜிஸியாவை தள்ளுபடி செய்ய வரனா தனி சட்டம் இல்ல, எல்லாரும் ஒரே சமுதாயமா போயிட்டா யாருக்கு போய் ஜிஸியா வரி போடுறது? அவர் வந்த உடனே எல்லாரும் ஒரே மாதிரி ஆயிடுவாங்களே, ஒரே மாதிரியா ஒரே கொள்கையில் உள்ளவர்கள் ஆயிட்டாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு ஜிஸியா கிடையாது. அதனால அந்த ஜிஸியா வரி விதிப்பார் என்பதுக்கும் தள்ளுபடி செய்வாருங்கிறது புது சட்டம் இல்ல. அப்ப ஈசா நபி அவர்கள் எந்த ஒரு புது சட்டத்தையும் கொண்டு வராமல், நபிங்கிற கடமையை ஆற்றுவதற்கு வராமல், ரெண்டே வேளைக்கு ஈசா அவர் மரணிக்க வேண்டும் என்ற ஒரு விதி இருக்குல்ல, அதை நிறைவேற்றுவதற்காக வருகிறார். இந்த மசீஹு தஜ்ஜால கொல்ல வேண்டிய கடமை இருக்கு பாருங்க, அதற்காக இறைவனால் அனுப்பப்படுகிறார். மக்களுக்கு உலகம் அழிகிறத சொல்வதற்கு. அல்லாஹ் சூரா தான் சொல்றான், இன்னஹு லஇல்முன் லிஸ்ஸா, கியாமத் நாளுக்கு அடையாளமா, இப்பதான் அடையாளம் கரெக்டா பொருந்துது பாருங்க. கியாமத் நாளுக்கு அவர் அடையாளமா இருக்கிறார்னு அந்த உலகம் சுழற்சியெல்லாம் ஸ்லோ பண்ணிக்கிட்டு வரக்கூடிய நேரத்துல, அந்த நேரத்தில் அவனை ஒட்டிப்புட்டு இந்த முடிய போகிறான்னு காற்றுக்கு வந்துறாரு பாருங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். இந்த இது அவர் செய்யற ஒரு பணி. இப்படி செய்து முடித்த பிறகு, தஜ்ஜால் கொன்ற பிறகு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு கேட்டா, யஜூஜ் மௌஜூஜ் கூட்டம் வர போறாங்க. இதுக்கு பிறகு வரப்போகுது. தஜ்ஜாலுக்கு பிறகு தஜ்ஜால ஈசா நபி கொல்ல, ஈசா நபியோட மகதி சேர, அதுக்கப்புறம் யஜூஜ் மௌஜூஜ்ங்கிற ஒரு குரூப். அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்புகளிலே உலகம் அழிக்கப்படுவதற்கு முன்னால் நிகழவிருக்கிற மிக முக்கியமான 10 நிகழ்ச்சிகளை பற்றி நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதைத்தான் கடந்த சில நாட்களாக நாம் அறிந்து வருகிறோம். அதுல முக்கியமான ஒன்று தஜ்ஜாலுடைய வருகை. அவருடைய வருகையின் போது இந்த உலகம் சந்திக்கிற பிரச்சனைகளை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்து விட்டார்கள். இந்த தஜ்ஜாலை ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் இறக்கி அவர்கள் மூலமாக அழிப்பான். இந்த அழிவு படலம் எங்க நடக்கும் என்று கேட்டால், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் அந்த பைத்துல் முகத்தஸ் இருக்கு பாருங்க, பைத்துல் முகத்தஸ் என்ற பகுதியில தான் இருப்பார்கள். இந்த தஜ்ஜாலுடைய கடைசி அவனுடைய பகுதியும் அங்கதான் இருக்கும். அங்கே நடக்கப்படுறாங்க. டமாஸ்கஸ்ல இறங்கின ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள், டமாஸ்கஸ்ல அதாவது டிமிஸ்க்ல இறங்கின ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கிருந்து தஜ்ஜாலை தேடி பைத்துல் முகத்தஸ் வந்து இருக்கிறாங்க. அந்த பைத்துல் முகத்தஸுக்கு பக்கத்துல லுத்து என்று சொல்லி ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்துல வைத்துத்தான் அங்கதான் தஜ்ஜாலுடைய முகாம் இருக்கும். அந்த நேரத்துல
அங்க வைத்துத்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தஜ்ஜாலை கொலை செய்வார்கள் என்று சஹீஹ் முஸ்லிம்ல 5228வது ஹதீஸ்ல பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாம அந்த தஜ்ஜால கூட யாரெல்லாம் இருப்பான்னு கேட்டா 70,000 யகூதிகள். அந்த நேரத்துல தஜ்ஜாலுக்கு பின்னாடி 70,000 யகூதிகள் ஆயுதபாணிகளாக இருப்பார்கள். அப்ப அந்த நேரத்தில் அல்லாஹ் அழிக்கக்கூடிய நேரம் வந்த உடனே ஒவ்வொரு மரங்களும் கற்களும் பொருள்களும் பேசுமா, இதோ இங்க ஒரு யகூதி இருக்கிறான், இங்க ஒரு யகூதி இருக்கிறான் என்று அவர்கள் காட்டிக் கொடுக்கப்படுவார்கள். அவர்கள் அடியோடு அந்த இடத்திலே வைத்து ஒழிக்கப்படுவார்கள் என்று இப்னு மாஜாவிலும் அபூதாவிலும் இடம்பெற்ற ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த முன்னறிவிப்புல தஜ்ஜாலுடைய கொலை செய்யப்படுற சம்பவம் இருக்கிறது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து கொள்வார்கள் என்பது இருக்கிறது. அதோட இன்னொரு அதிசயம் அதை சேர்ந்திருக்கு. என்னன்னு கேட்டா, இந்த யகூதிகள் வந்து அப்பவே இஸ்லாத்தை நோக்கி எல்லாம் வந்து முடிஞ்சுட்டாங்க, அந்த சகாப்தம் முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் பேர் இருந்தவர்களும் அவர்கள் நாட்டை விட்டு ஓடி போய் உலகமா எங்கே போயிட்டாங்க யகூதிகளே இந்த பிரதேசம் இல்லாம ஆயிடுச்சு. ஆனால் சமீப காலங்களில் யகூதிகள் வந்து குடியமர்த்தப்படுறாங்க அந்த பகுதியில. இப்ப யகூதிகள் குடியமர்த்தப்பட்டு அவர்களுக்கு ஒரு ராஜ்யம் அமைந்து அவர்கள் ஒரு சக்தியாக அங்க இருந்து அவர்களுக்கு தஜ்ஜால் வந்து தலைமை வாங்குவான் என்றெல்லாம் சொல்லுவதா இருந்தா, அந்த எந்த ஏரியாவில் சொன்னார்களோ அந்த ஏரியாவில் யகூதியோட ஆதிக்கம் இருக்கிறது. இன்னைக்கு கண்கூடா நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஏரியாவில் தான் யகூதிகளுடைய தாக்கம் இருக்கிறது, யகூதியோட ஆதிக்கம் இருக்கிறது. அவர்களுடைய ஆதிக்கம் இருக்கிற இடத்துல வருவான்லாம் சொல்லி பாருங்க, யகூதியை விரட்டி வச்சாச்சு ஊர்கிட்ட போயிட்டான்றதுனால திருப்பி வந்து அங்க குடியேறுவான் என்றெல்லாம் சொல்ல பார்க்கும். சுப்ஹானல்லாஹ், இதெல்லாம் கரெக்டா அப்படி புரிஞ்ச அமைஞ்சிருக்கும் பொழுது தஜ்ஜாலுடைய வருகையிலே நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி வார்த்தைக்கு வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக உண்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறான். இப்படி அந்த பைத்துல் முகத்தஸ் ஏரியாவில் வச்சு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தஜ்ஜாலுடைய அந்த நடவடிக்கைக்கு 40 நாள்ல முடிவு கட்டுவார்கள். முடிவு கட்டின பிறகு என்ன ஆகும் என்று கேட்டா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கெல்லாம் மார்க்க அறிவுரையை சொல்லுவாங்க. மக்களுக்கு இதான் கரெக்டான மார்க்கம், உலகம் தப்பானவர்கள் இருந்துட்டீங்க, இனிமேல் இந்த மாதிரி இருக்கக்கூடாது என்று எல்லா மக்களையும் சரியான ஒரு பாதைக்கு வந்து மக்களை வந்து அழைச்சி வந்துடுவாங்க. சொர்க்கத்துல கிடைக்கிற பாக்கியங்கள் இதெல்லாம் சொன்ன உடனே அதுக்கப்புறம் அல்லாஹ் வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறான். என்ன மெசேஜ் கொடுக்குறான்னு கேட்டா, ஈசாவே என்னுடைய அடியார்களை இந்த அதிகாரம் இருக்கிறாங்களே இவர்களை எவரும் வெல்ல முடியாத அளவுக்கு ஒரு வலிமை மிக்கவர்களாக உன்னிடத்தில் நான் தந்திருக்கிறேன். வந்த பிறகு எப்ப தஜ்ஜாலுடைய தலைமையில யகூதி சாம்ராஜ்யத்தை அழிச்சு கட்டப்பட்டுச்சோ, அந்த யகூதிக்கு பக்கபலமா இருக்கிற நசார சமுதாயம் சேர்ந்து எல்லாம் முடிஞ்சு போயிருமோ, முழுக்க முழுக்க ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு ஆளுகையின் கீழ இந்த உலகம் வந்தது. அவர்களுடைய காலத்துல வந்தது. அப்ப அந்த கட்டத்துல அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஈசாவை இப்ப வந்து உங்க கூட இருக்கிற மக்களை யாரும் வெளியில அப்படி அல்லாஹ் சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, லா யதானி அஹதின் கிதாரிஹிம், அவர்களை கொள்வதற்கு எவருக்குமே சக்தி இல்லை என்ற அளவுக்கு போர் செய்ய சக்தி இல்லை என்ற அளவுக்கு ஈசாவே அப்படி வடிகட்டிய மக்களை உங்களுடைய கையில தந்திருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவாங்க. ஆனாலும் உங்களுக்கு ஒரு சோதனையாக ஒரு கூட்டம் வரப்போகிறது. அதனால நீங்க என்ன செய்யுங்கள், எனது அடியார்கள் இந்த நல்லடியார்களை அழைத்துக் கொண்டு தூர் என்ற மலைக்கு செல்லுங்கள். தூர் என்ற தூர் சீனாங்கிறாங்கல்ல, அந்த தூர் என்ற தூர் சைனா என்ற மலைக்கின் பக்கம் மக்களை எல்லாம் ஓட்டி சென்று விடுங்கள். எதுக்காக சொல்றான்னு கேட்டா, இப்பதான் யாஜூஜ் மாஜூஜ் வந்து திறந்துவிடப்பட போறாங்க. யாராலையும் ஈசா நபி சொல்ல முடியாது. அவன் வந்த பிறகு ஈசா நபியையும் ஈசா நபி காலத்தில் ஒரு ஆட்சியில் இருப்பாங்க, ஒரு இமாம் என்று வருகிற அவரையும் வெளியே அவ்வளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சக்தியா வந்த பிறகு அல்லாஹ் என்ன செய்ய போறான்னு கேட்டா, யுகமுடைய நாளுடைய அடையாளமாக இருக்கிற யஜூஜ் மஜூஜ் என்ற ஒரு கும்பலை அப்பதான் அல்லாஹ் வந்து அவர்களுடைய தடைகளை தகர்த்து விரட்டி விடுறான். அவர்கள் வரும் பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாத்தோடு இருக்கிற நன்மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அவர்களை தூர் சீனா மலைக்கு தூரின் பக்கம் என்னுடைய அதிகாரிகளை ஓட்டிச் செல் என்று அல்லாஹ் சொல்றான். சொன்ன உடனே அவங்க தூர் மலைக்கு போயிருக்காங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பைத்துல் முகத்தஸை விட்டுட்டு எல்லாரும் அழைத்துக் கொண்டு மலைகளுக்கு போயிருவாங்க. தூர் சீனா மலையின் பக்கம் சொல்லுவாங்க, போய் சேர்ந்துருவாங்க.
சேர்ந்த பிறகுதான் யஜூஜ் மாஜூஜ் என்ற கூட்டத்தை அல்லாஹ் அனுப்புகிறான் என்று சஹீஹ் முஸ்லிம்ல 5228வது ஹதீஸ்ல நீங்கள் பார்க்கலாம். இந்த சம்பவத்தை சொல்றதுக்கு முன்னாடி யஜூஜ் மாஜூஜ் என்னன்னு சொல்ல வந்திருக்கு. யஜூஜ் மாஜூஜ் வந்து வரப்போறாங்கன்னா பிறகு வரப்போறாங்களா, இவங்க யாரு, இவங்க என்ன கோத்திரத்தில் உள்ளவங்க, வானத்திலிருந்து இறங்க போறாங்களா அப்படின்னு சொன்னா, இந்த யஜூஜ் மாஜூஜ் பற்றி திருமறை குர்ஆன்ல 2 இடங்களில் குறிப்பிருக்கிறது. இந்த யஜூஜ் மாஜூஜ் யாரு, இப்படி ஒரு கூட்டம் இருக்குதா அப்படிங்கிறத பத்தி பார்த்தா, நீங்க சூரத்துல் கஹ்ஃப் என்ற அத்தியாயம் பாருங்க. அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஹ்ஃபுடைய ஆரம்பத்தை விளக்குறாங்க. அதாவது இந்த மாதிரியான தஜ்ஜாலுடைய காலங்களில் எல்லாம் நீங்க பாதுகாக்கப்படுறதா இருந்தா சூரத்துல் கஹ்ஃபுடைய முதல் வசனங்களை ஒரு அறிவிப்புல முதல் 3 வசனங்களை இருக்கிறது. திருமலையில வர அறிவிப்புல முதல் 10 வசனங்கள் இருக்கு. அப்ப முதல் 10 வசனங்களை மனப்பாடம் பண்ணிக்கொண்டு ஓதுங்கன்னு சொன்னாங்க பாருங்க. அந்த கஹ்ஃப் சூராவுலயே இந்த யஜூஜ் மாஜூஜ் தஜ்ஜாலுடைய அழிவுக்கு பிறகு அடுத்த அழிவு ஆரம்பிக்கிறாங்க. உலகம் அழிகிற காலத்துல பரிச சரசரன்னு ஃபாஸ்டா அழிஞ்சு முடிஞ்ச அளவுக்கு தஜ்ஜால் 40 நாள் முன்னாடி அப்படி இருந்தாங்க யஜூஜ் மாஜூஜ். இவங்களை பத்தி என்ன குறிப்பு இருக்குன்னு கேட்டா, அது சூரத்துல் கஹ்ஃப்ல 94வது வசனத்திலிருந்து 98வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் வந்து யஜூஜ் மாஜூஜ் என்ற ஒரு குரூப்பை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். என்ன சொல்றான்னு கேட்டா, ذுல்கர்னைன் என்று ஒருவர் இருந்தார். ذுல்கர்னைனுக்கு அர்த்தம் வந்து 2 கொம்பு உடையவர் என்று அதுக்கு பொருள். அரபில சொல்றாங்க கொம்பு இருந்திருக்காரு. அவங்க வந்து கிழக்கு நாட்டு 2 கட்டி ஆண்டாங்க அந்த அர்த்தம் சொன்னாங்க. இப்படி பல விதமான வியாக்கியானங்கள் கொடுக்குறாங்க. அது நமக்கு தேவையில்லை. ذுல்கர்னைன் என்ற ஒரு ஆட்சியாளரை பற்றி அல்லாஹ் அந்த சூரத்துல் கஹ்ஃப்ல பாராட்டி சொல்றான். எப்படி சொல்றான்னு கேட்டா, வயஸ்அலூனக அன் ذுல்கர்னைன், ذுல்கர்னைனை பற்றி உம்மிடத்தில் கேட்கிறார்கள். குல் சஅத்லு அலைக்கும் மின்ஹு ذிக்ரா, அவரை பற்றிய செய்தியை நான் உங்களுக்கு கூறுகிறேன் என்று நபியே சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ذுல்கர்னைன் என்ன கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த யஹூதி நஸாராக்கள் இறை தூதராக இருந்தா ذுல்கர்னைனை பத்தி இவருக்கு தெரிஞ்சிருக்கணும். அவர் நல்ல முறையில் காலத்தில் வாழ்ந்திருக்கிறாரு. ஏன்னா வரலாற்று குறிப்புகளோ தடைகளோ இல்லாத காலத்துல இதை வந்து ஒரு இறைத்தூதருக்கு தான் சொல்ல முடியும் என்று சோதிச்சு பார்க்கறதுக்காக வேண்டி கேட்கும் பொழுது அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிக்கிறாங்க. ذுல்கர்னைன் என்னன்னு முடிக்கிறாங்க. தெரியல அவங்களுக்கு. உடனே அல்லாஹ் ذுல்கர்னைனை பற்றி உங்களிடத்தில் கேட்கிறார்கள். நான் சொல்றேன் பரிசைகள் நான் சொல்றேன், ذுல்கர்னைனை பற்றிய செய்தியை அவர்களுக்கு ஓடி காட்டுவேன் என்று சொல்கிறார்கள். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இன்னா மக்கள்னால கூப்பிடுறாரு, அவருக்கு வந்து இந்த பூமியில பெரும் ஒரு ஆதிக்கத்தை நம்ம கொடுத்திருந்தோம். அவர் ذுல்கர்னைன் வந்து சாதாரண ஆள் இல்ல, ஒரு உலகத்திலே கட்டி ஆடக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆற்றலை வந்து அல்லாஹ் கொடுத்திருந்தோம். அதனால விண்குள்ளி செய்யும் சிரமமாக அவருக்கு எல்லா சாதனங்களையும் கொடுத்திருந்தோம். அவருக்கு கொடுத்த அந்த காலத்துல இந்த வசதி வாய்ப்புகள்ல அவர்கள் அதிகமா பெற்றவர் என்று அல்லாஹ் பாராட்டுவான். இந்த ذுல்கர்னைன் என்பவர் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ஒவ்வொரு பகுதியா வந்து அக்கிரமக்காரர்களை விரட்டி அடித்து ஒவ்வொரு பகுதியா வென்றெடுத்து வருகிறார். ذுல்கர்னைன் என்பவர் வந்து அங்கிருந்து புறப்பட்டு போய் போறாரு. போன உடனே ஒவ்வொரு இடத்தையும் கையில் எடுத்துறாரு. யாரும் எதிர்த்து வந்து அவரை போர் செய்ய முடியறதில்லை. அப்படி போய்கிட்டே இருக்கிறார். அப்ப கூட ஒரு கூட்டம் வந்து வரும். என்ன வரும்னு கேட்டா, ذுல்கர்னைனே நீங்க வந்து ஒரு கப்பை வாங்கி கொண்டு அல்லது கூட வரி வாங்கி கொண்டு எங்களை விட்டு விட்டுருங்க கேட்பாங்க. அப்ப இந்த யுத்தம் செய்யதான் போறாரு இறங்குது. ஒவ்வொரு பகுதியா போய்கிட்டு வர்றாரு. அவர் போய்கிட்டு வரும்போது என்ன செய்வாருன்னா, சூரியன் உதிக்கும் திசையை நோக்கி போவார். சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு நோக்கி செய்வாரு போவாரு. இதுல வந்து இந்த சூரத்துல் கஹ்ஃப்ல ذுல்கர்னைனுடைய சம்பவத்தை சொல்லும் பொழுது கூட அதுல ஒரு முன்னறிவிப்பு இருக்குது. வெளிச்சமான முன்னறிவிப்பு. அந்த காலத்துல பூமி வந்து தட்டை என்று எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, உருண்டை யாருமே சொல்லல. இவர் கிழக்க போனார்ல, கிழக்க போனவர் போய்கிட்டே இருக்கிறாரு, மேற்கு வந்தாருன்னு வருது பாருங்க. ذுல்கர்னைன் போறாரு, கிழக்கு நோக்கி மத்திய ஸ்டம்ஸ்ல போறாரு. போய்கிட்டு இருந்தா தட்டையா இருக்கிறீங்கன்னா எப்படி போனாலும் கிழக்காதான் இருக்கணும். போனவர் என்ன செய்யறாங்க, போனவர் மறுபடியும் அப்படியே திரும்பி வரல, போய்கிட்டே இருக்கிற மேற்கு வந்துடுறாரு. போய்கிட்டே மேற்கு வர்றாரு, உருண்டை வந்துதான் முடியும். உருண்டையா இருந்தா இப்படி கிழக்க போனார்ல, கீழே கிழக்க போகுது. இப்படி போனா கிழக்குங்க, இப்படி இங்கிட்டு திரும்ப ஆரம்பிச்சா மேற்க போகுது. அப்ப கிழக்கிற போய்கொண்டே இருந்தா மேற்கு இருந்தாங்க.
இந்த உண்மையை வச்சு நீங்கள் உலக உண்மையை வச்சு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அமைப்பு உங்களுக்கு அழகாக விளங்கும். அப்ப இது வேற ஒரு சம்பவம். அதாவது இந்த சம்பவத்தை கூட இது இறைவன் வார்த்தைவா அந்த காலத்துல ஒரு சம்பவத்தை சொல்லும் போது கூட துல்கர்ணைன் இப்படி போட்டு கிழக்க போயிட்டு மேற்கு திரும்பி வர்றாரு. இப்படி போட்டு இப்படி திரும்பி வர்றாரு. உண்மைன்றது உணவு தெளிவா யாரையும் சொல்லவில்லை. அது ஒரு சம்பவம் இருக்கட்டும். இப்படி கிழக்க நோக்கி போனாரா போய்கிட்டு இருக்கும்போது அப்படி போய்கிட்டே இருக்காரு. மேற்கு வருவார். திரும்பி வரும்போது மேற்கு வரும்போது யாருமே பூமி தட்டையா இருக்குமே. ஆனால் கிழக்க போனவரை திரும்பினாலும் மேற்கு வர முடியும். போய்கிட்டு இருக்கும்போதே மேற்கு வரலாறுனா உண்மையாக்கத்தை பார்த்துக்கணும். அந்த வசனத்தை அப்படி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு போனால் அப்படி மேற்கு போனாலும் வரும். அப்ப அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு நீங்க பார்க்கலாம். அப்ப அந்த மேற்கு பகுதிக்கு வரும்பொழுது இப்படி போனவர் மேற்கு பகுதிக்கு வரும்பொழுது அங்கே சில மக்கள் இருக்கிறாங்க. அந்த மக்கள் எப்படிப்பட்ட மக்களா இருக்கிறாங்கன்னு கேட்டா லாயக்கா அவர்கள் இந்த பேச்சை புரிந்து கொள்ளாத மக்களா இருக்கிறார்கள். இப்ப கூட நீங்க மலைவாசிகள் ஆதிவாசிகள் சொல்றாங்க. நீங்க கொடைக்கானல் பக்கம் அந்த தோழர்கள் இந்த மலையில எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அவர்கள் வாங்குவதே கிடையாது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க நாகரிகப்படுத்திட்டு வர்றாங்க. அந்த மாதிரியான மக்கள் தொடர்பு இல்லாம தனியா ஒதுங்கி இருக்கிற மக்கள் ஆதிவாசிகள்ங்கிற மாதிரி மக்கள் இருக்காங்க. அந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. என்ன கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னு கேட்டா அதான் 94 வருஷத்துல சொல்றாங்க. காலு யார் கர்மன் பேச தெரியாத சைகையை சொல்லியிருப்பாங்க. பேச தெரியாதுன்னு சொல்லிவிட்டு எல்லாம் சொல்லும் போது அதை ஒரு சைகை மூலமா சொல்ல முடியும். யார்கள் கர்மன் இன்னும் இந்த யாஜூஜ் என்ற கூட்டத்தினர்கள் முஃப்ஸிதூன ஃபில் அர்தி என்ற பகுதியில் குழப்பம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஃபஹல் நஜஅலுக ஹரஜன் அலா அன் தஜஅல பைனனா வ பைனஹும் சத்தா எங்களுக்கும் அவர்களுக்கு மத்தியிலே ஒரு தடுப்பை நீங்கள் ஏற்படுத்துவதற்காக வேண்டி நாங்கள் வேண்டுமானால் உங்களுக்கு வரி தரட்டுமா கேட்கிறாங்க. உக்ரைனை பார்த்த உடனே இவர் பெரிய ஆட்சியாளர், இவங்க அரிசி அட்டாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதாவது உக்ரைனை அந்த கூட்டம் இந்த மக்கள் இப்ப எந்த மக்கள் முறையிட்டாங்களோ அவங்க பக்கத்தில் இருக்கிற மக்கள் இறங்குது. இவங்க வந்து அடிச்சு கொண்டு அடிச்சுட்டு போயிடுறது, அநியாயம் பண்ணிட்டு போயிடுறது, அக்கிரமம் பண்ணிட்டு போயிடுறது. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை வந்து தடுக்கணும். நீங்க ஏதாவது வகையில எங்களை தடுத்தீங்கன்னு சொன்னா காசு வேண்டாம் நாங்க தந்துடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க வந்து 6 பேர் ரெஃபர் பண்ணி வந்துடுறோம். எங்களை வந்து வராம நீங்க வந்து காப்பாத்துங்க கேட்கிறாங்க. அதுக்கு இது 94 வருஷம் 95 வருஷத்துல சொல்லிருக்காருல காரணமா மக்கள் நீ பீகி ரப்பி ஹைரும் என் இறைவன் எனக்கு தந்திருக்கிறது சிறந்தா இருக்கும். உங்கள்ட்ட வாங்குறது கூட நான் இல்லை. அல்ல பரக்கத்தான் எனக்கு தந்திருக்கிறான். ஆட்சி அதிகாரம் பணம் காசு செல்வாக்கு எல்லாமே இருக்குது. உங்கள்கிட்ட வாங்கி நக்கலுக்கு தடுக்கிற வரையில் என்னை வைக்கவில்லை. மக்கள் மீது ரப்பி ஹைரும் என் இறைவன் எனக்கு ஏற்படுத்திருந்த வசதிகளே சிறந்ததாக இருக்கிறது. அதனால நீங்க கூவா உங்களுடைய உடல் வலிமையினால் எனக்கு உதவி செய்யுங்கள். நீங்க செய்ய வேண்டிய உதவிகள்னா நான் அதுக்குள்ள பொருளாதார விஷயத்துக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன். நீங்க உடல் நாள் எங்களுக்கு வந்து உங்கள் வலிமையினால் எனக்கு உதவி செய்யுங்கள். அப்படி செய்யறீர்களானால் அது பைனக்கும் பைனகும் அதுமா அவர்களுக்கு உங்களுக்கு மத்தியில் நான் ஒரு தடுப்பை ஏற்படுத்துகிறேன். நீங்க கொஞ்சம் மட்டும் உடல் உழைப்பு செஞ்சீங்கன்னா நான் வந்து தடுப்பை ஏற்படுத்துறேன் சொல்றாரு. இவர் பெரிய முயற்சியோட போறாரு. இதெல்லாம் சாதாரண செய்ய முடியாது. இவர் உலகத்தையே விருதுகளுக்காக வேண்டிய உலகம் போல சுற்றி கொள்ளக்கூடியவர். அதற்கு தகுந்த மாதிரி ராணுவ பயிற்சி பெற்ற பல திடகாத்திரமான பல சாதனைகளை கொண்டாடுகிற அதான் புறப்பட்டு போனாங்க. அந்த மாதிரி தைரியத்தில் சொல்றாரு. கொஞ்சம் ஆட்களை கொஞ்சம் கூடமான ஒத்தாசை பண்ணீங்கன்னா நான் வந்து தடுப்பை ஏற்படுத்திடுறேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு ஆத்தோனின் சுபரவ் ஹபீப் என்னிடத்துல இந்த இரும்பு பாலங்களை எல்லாம் கொண்டு வாருங்கள் அப்படிங்கிறாரு. ஹத்தா இதா சாவா பைன சபகைனி அந்த 2 மலைகளுக்கு இடையில அவர்கள் அடுக்கி வைத்து நேரிட்ட பொழுது என்ன விளங்குதுன்னு கேட்டா 2 பெரிய மலைகள் இருக்கிறது. அந்த மலையில ஒரு பள்ளம் இருக்கிறது. இந்த பள்ளத்தின் வழியாகத்தான் அவர்கள் என்ன செய்யறாங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி வரக்கூடிய அளவுல அவர்கள் இருக்கிறாங்க. அப்ப இந்த மலையிலிருந்து வந்து வர்றாங்க என்று சொன்னா அதுல மலையில் இன்னொரு சீட்டை வர வேண்டியிருக்கிறது. அந்த யாஜூஜ் என்ற கூட்டம் மலை மாதிரியான ஒரு பொருள் மேல ஏற முடியாத ஒரு அமைப்பு வருது. ஏன்னா அடைச்சவனு ஏறி வந்துடுவான். மலையில அடைச்சிட்டோம்னா 2 மலைக்கு இடையில உள்ள அந்த இடவெளி அடைச்சோம்னா வரையலாலும் சொல்லுவாங்க இருந்தா என் மலையில ஏறி வரலாங்களா அங்கிட்டு பார்க்க மலையில தப்பிச்சு போக முடியாதா? அப்ப இவர்களுடைய பலவீனம் என்ன ஒரு பலவீனத்தை எல்லாம் படைச்சிருக்கிறான்.
இவர்கள் உயரத்தில் ஏற முடியாதவர்கள் அப்படின்னு வழங்க வேண்டியிருக்கிறது. அப்ப அதனால இந்த பக்கத்தில் ஒரே ஒரு கேப் இருக்குது. அது அடைச்சிட்டு சொன்னா மலையில ஏறிட்டு வந்துருக்கலாம். சுத்தி மலைகள் சூழ்ந்த பகுதிகள் வரத்து நிறைய இருக்குது. எத்தனையோ தொடர்ச்சி மலைகள்லாம் நீங்க பாக்குறீங்க. இங்க ஒரு நாளுக்கு தொடர்ச்சி மலை இருக்குது. வெறும் மழையாக போயிட்டே இருக்கும். அப்ப மலைக்கு கீழே இருக்கிறவர்கள் இங்கிட்டு ஏறி வர முடியாத அமைப்புகள் அங்க இருக்குன்னு விளங்குது. அவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, நீங்க அந்த இரும்பை கொண்டாந்து அடுக்கிறாங்க. 2 மலை இருக்குல்ல, 2 மலைக்கு ஏதோ ஒரு பள்ளம் மாதிரி வீ ஷேப்ல ஒரு பள்ளம் இருக்கு. எந்த 2 மலை இருந்தாலும் வீ மேல டைப்ல ஒரு பள்ளம் இருக்கும். அதுல இரும்புகளை அடிக்கி என்ன பண்றாருன்னு கேட்டா, காலம் புகு ஊதுங்கிறாரு. துருத்தி வச்சு ஊதுறாங்க. நெருப்பு வச்சு ஊதுன உடனே அப்படியே கொழுந்து விட்டு எரிஞ்சு நெருப்பாகி ஊற ஆரம்பிச்சிடும். இரும்பு அப்படி உருகி பாலமாகி அப்படியே அந்த இரும்பே அந்த தடுப்பாக அமையுது. அமைஞ்ச உடனே அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஹத்தா இலாஜ அழகும் நாரா, அது நெருப்பு ஆன உடனே ஆத்து உன்னை உப்புறகால இருக்குறா இடத்துல கொண்டு வர செம்பை எடுத்துக்கிட்டு வாருங்கன்னு சொல்லி அதை மீது உருக்கி ஊத்துக்கிறாங்கிறாரு. இரும்பு அடுக்கி அதுக்கு மேல என்ன செய்யறாரு, செம்பு காய்ச்சி அதுக்கு மேல ஊத்துறாரு. ஊத்துனா அப்படியே முழுசா அப்படியே மறைச்சிருச்சு. 2 மலைக்கு இடையில ஒரு மலை ஆயிடுச்சு. 2 மலைக்கு சேர்த்து இடைவெளி அரைக்கிறதுல ஒரு மலை மாதிரி ஆயிடுச்சு. அவங்க வர முடியல. இது சொல்லிட்டு அல்ல என்ன சொல்றான்னு கேட்டா, அதை தாண்டி வர அவர்கள் சக்தி வர மாட்டார்கள். அதில் துவாரமிடவும் சக்தி வர மாட்டார்கள். அக்கிரமம் பண்ணுவாங்கன்னு தொடங்கினாலும் அந்த படைப்புல அல்லாஹ் எப்படி தஜ்ஜாலுக்கு இந்த கண்ணுல ஒரு வீக்னஸ் கொடுத்தானோ, அவரோட உறவினருக்கு ஒரு வீக்னஸ் கொடுத்தானோ, இவங்க வந்துட்டா அக்கிரமம் பண்ணுவாங்களே தவிர என்ன செய்ய முடியாது, மலையில கூட ஏற வர முடியாது. மலையில ஏற முடிஞ்சால் தடுப்படை மேலே வந்துடுவார்கள். இந்த மாதிரி வரமாட்டார்கள் என்று அல்லா சொல்றான். சொல்லிவிட்டு காலஹாதா ரஹ்மத்துன் ரப்பி, இது என் இறைவன் அருளால் நான் இதை செய்துவிட்டேன். தூக்குறான் சொல்றாரு, செய்துவிட்டேன். ஃபைதாஜா வாது ரப்பி, என் இறைவனுடைய வாக்கு வரும்பொழுது, உலகத்தை அழிக்கிற வாக்கு வரும்பொழுது, ஜாலஹு தக்கா, இதை தூள் தூளாக நான் ஆக்குவான். காண வாது ரப்பி ஹக்கா, என் இறைவனுடைய வாக்கு மெய்யானதாக இருக்கிறது அப்படின்னு தூக்குறேன்னு சொல்றாரு. இப்ப அடைச்சுப்பட்டேன். இது ஒரு காலம் வரைக்கும் இருக்கும். அல்லாஹ்வுடைய அந்த அழிக்கிற உத்தரவு அது வரைக்கும் இருக்கும். அவன் அழிக்க நினைக்கும் போது தூள் தூளா உடைக்குவான். உடைச்சவன் என்ன உடைக்கணும் நிறுத்தியா செய்யற. உடைச்சவன் என்னங்கிறது 21வது சூறாவுல 96வது வசனத்துல தாகாவுல அதுல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 21 அம்பியாவை அல்லாஹ் சொல்றான், ஹத்தா இலா ஃபுத்திஹத் யஜூஜ் வ மஜூஜ், யஜூஜ் மஜூஜுக்கு திறந்துவிடப்படுகிறது. ஒவ்வொரு குறைய ஹலபின் என்சிலும், அவர்கள் ஒவ்வொரு வேட்டிலிருந்தும் அவர்கள் ஓடி சரிந்து வருவார்கள். வெள்ளமாய் வருவார்களாம். வெள்ளம் எப்படி ஒரு மடம் திறந்த வெள்ளம்ங்கிறாங்கல்ல, திறந்தவுடனே வெள்ளம் எப்படி வருமோ அந்த மாதிரி அவங்க மனித வெள்ளம் வருவாங்க. யாவது மோதியோட கூட்டம். அப்ப இவர்கள் அடைக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய ஆர்டர் பிரகாரம் தான் துல்கர்னைன் அடைச்சிருக்கிறார்கள் விளங்குது. அடைக்கப்பட்ட இடம் ஒரு 2 மணி சூழ்ந்த இடம்னு விளங்குது. அந்த இடம் கடைசி காலத்துல அல்லாஹ் உடைச்சு விடுவான் என்றும் குர்ஆன் சொல்லுது. 21:96 சொல்லுது. சூரத்துல் கஹஃப் 18:98 சொல்லுது. இது நடந்த பிறகுதான் அப்ப யஜூஜ் மஜூஜ்ங்கிறது ஏற்கனவே படைக்கப்பட்ட படைப்பு தான். என்ன இப்பதான் நிமித்தம் உண்டாக்குவாங்க கிடையாது. அவர்கள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நமக்கு சந்தேகம் அடைச்சு வச்சா இப்படி என்ன தெரியாம இருக்கு. 20ஆம் நூற்றாண்டுல சேட்டலைட் யுகத்துல ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருந்தா உலகத்துடைய எந்தெந்த இடத்துல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிற இந்த யுகத்துல அது எப்படி தெரியாம போச்சுன்னா ஒரு சந்தேகங்கள் வரலாம். ஈசான சந்தேகங்களையும் இந்த யஜூஜ் எப்படி இருப்பார்கள் என்பதையும் நாளைய இனத்துக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டமாக. நேற்றைய தினம் யஜூஜ் மஜூஜ் என்ற ஒரு கூட்டத்தினர் துல்கர்னைன் காலத்தில் இருந்தே ஒரு மலை பகுதியில் அடைத்து வைக்கப்பட்டவர்கள் திறந்து விடப்படுவார்கள். திறந்து விடப்பட்ட பிறகு அவர்கள் வீறு கொண்டு எழுவார்கள். அவர்களிடமிருந்து தப்பித்துக் கொள்வதற்காகத்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களோடு பின்தொடர்ந்திருக்கிற நல்லடியார்களையும் தூர் மலைக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், கொண்டு போயிட்டான் என்று பார்த்தோம். இவர்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க அப்படின்னு கேட்டா என்ன செய்வாங்க, 2வது வருவோம்.
இப்படி அடைத்து வைக்கப்பட்டவர்கள் எவ்வளவு இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சஹீஹ் முஸ்லிம்ல 5228வது ஹதீஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டா, அவர்கள் ஒரு தப்ரீஸ் நதிங்கிற ஒரு நதியை கடந்து வருவாங்க. அதுவும் அந்த பாலஸ்தீன் பக்கம் தான் இருக்குது. அந்த நதியை அவர்கள் கடந்துட்டு ஒரு ஆள் முதலாவது தண்ணியை குடிப்பாரு. அந்த நதியில தண்ணியை குடிச்சிட்டு போயிட்டு இருப்பாங்க. கடைசியா வருவாங்க அந்த அணியில படையில கடைசியா வர்றது தண்ணி இருக்காரு. அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு தண்ணி இருந்துச்சு எங்க காணாங்க அப்படிம்பாங்களாம். ஒரு ஆற்றைய ஒரு ஆறு கூட சொல்றாங்க, புகையிறாங்கிறாங்க. சிறு கடல் என்று சொல்லப்படக்கூடிய பெரிய ஆறுதான் சொல்லுவாங்க. பிரம்மாண்டமான ஒரு ஆற்றுல அவங்க தண்ணி குடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா ஒருத்தன் ரொம்ப குறிப்பான அர்த்தம் இல்ல, அவர்களுடைய எண்ணிக்கை அவ்வளவு அர்த்தம். எவ்வளவு மாவட்டங்களோ 1000 பேர் 2000 பேர் நீங்க நினைச்சுக்கிறாங்க. அது அல்ல அடைத்து வைத்திருக்கிற அந்த கூட்டத்தினுடைய எண்ணிக்கை பல 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 மடங்கு இருக்கும். அதனாலதான் முதல் ஆறு தண்ணியை குடிச்சிட்டு கடைசி ஆள் அந்த வரிசையா வந்துட்டே இருப்பாங்க. கடைசி ஆளு தண்ணி இருக்காது. உங்களுக்குள்ள தண்ணி எரிஞ்சு ஓடிச்சு, ஆறு எரிஞ்சனால ஆறு காணாம என்று சொல்றார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே சொன்னாங்க. ஒரு காலத்துல எங்களுக்குள்ள தண்ணி எரிஞ்சாமல என்று பேசுவார்கள். 5228 சஹீஹ் முஸ்லிம்ல இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. அதே மாதிரி இவர்கள் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, நரகத்திற்கு செல்லக்கூடியவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பேருங்கிறது ஒரு ஹதீஸ்ல விளக்குறாங்க. புகாரியில 3348வது ஹதீஸ். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நரகத்திற்கு போறவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து உலகம் அழிகிற வரைக்கும் காலத்துல மனிதர்கள்ல எவ்வளவு பேர் போவாங்க என்று கேட்டா, ஒவ்வொரு 1000த்திலையும் 999 பேர் போடுவாங்க நரகத்துக்கு. பிறகு நல்லவர்களா இருந்தா தண்டனை அனுபவிச்சுட்டு அவங்க நீமான் இருந்தா எடுத்த எடுப்புல சொர்க்கத்துக்கு போறவர்கள் 1000த்துல ஒண்ணுதான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒவ்வொரு 1000த்திலையும் 999 பேர் நரகத்துக்கு போவாங்க அப்படிங்கிறாங்க. சஹாபாக்கள் ரொம்ப கவலைப்பட்டு இப்படி பேராக நரகத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நற்செய்தியை சொல்றாங்க. என்ன நற்செய்தினா, அப்சிரு இன்ன மின்கும் ரஜுலன் வமின் யஜூஜ வமாஜூஜ அல்ஃபன். உங்கள ஒரு ஆள் என்றால் யஜூஜ் மாஜூஜ் 1000 பேர் போறோமா அப்படிங்கிறாங்க. அப்ப யஜூஜ் மாஜூஜ்ங்கிறவங்க நம்மளால ஒரு 1000 மடங்கு எண்ணிக்கையில் இருப்பான்னு சொல்றாங்க. இப்ப இந்த 600 கோடி பேர் உலகத்தில் இருக்கிறான்னு சொல்றவங்க இல்லையா, அவங்க இதோட கூட இருப்பாங்க. அவங்க சைஸ் சின்னதா இருப்பாங்க. அதுதான் சைஸ் சில ஆளுகள் சின்ன சைஸ் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு ஆதாரம் கிடையாது. சின்ன சைஸுங்கிறது சரியான விஷயம் இல்ல. ஆனால் இந்த மலையில ஏற முடியாத அளவுக்கு தடுத்து வைக்கப்பட்ட பார்க்கும் பொழுதும் எண்ணிக்கை அவ்வளவு தாறுமாறா இருக்குன்னு சொன்னா அவங்க ரொம்ப அன்சைஸா இருப்பாங்கன்னு வழங்குது. இதுல ஊருக்கு வேண்டாம் செய்யலாம். அந்த மாதிரி அவர்கள் இருப்பார்கள் என்று சஹீஹ் புகாரியில நீங்க பார்க்கணும். மனிதர்கள் ஒருவன் நரகத்துக்கு போனா 710 பேர் போவாங்க. ஒண்ணுக்கு 1000 பேர் கணக்கு போவாங்க. அப்ப நம்மளே 1999 நரகத்துக்கு போன மனுஷன் சொன்னா அப்ப அவங்க எத்தனை கோடி இருப்பான்னு பாத்துக்கிறங்க. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான எண்ணிக்கை கொண்ட ஒரு கூட்டத்தை தான் அல்லாஹ் அடைத்து வைத்திருக்கிறான். இதுல நமக்கு வர சந்தேகம் என்னன்னு கேட்டா, இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில ஒரு மலை பகுதியில அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் சொன்னா அது ஏன் இந்த நவீன யுகத்துல தெரியல, எப்படி தெரியாம போச்சு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஒரு விஷயத்தை நம்ம முதல்ல வழங்கிக்கணும். மனிதன் உலகத்தினுடைய எல்லா பகுதிகளையும் துருவி ஆராய்ந்து விடவே இல்லை. அவன் எந்தெந்த பகுதியில் என்னென்ன இருக்கிறது இல்லை. குறிப்பா காடுகள் மலைகள் சூழ்ந்த பகுதிகளில் காடும் மலையும் இருக்க வேண்டுமானால் சேட்டலைட்டை நிப்பாட்டி படம் எடுக்க முடியுமே தவிர காட்டுக்கு உள்ள ஆட்களையும் நடமாட்டத்தையும் உள்ள சங்கதிகளையும் எடுக்க முடியுமான்னு கேட்டா எடுக்க முடியாது. அப்படியெல்லாம் ஒரு வாய்ப்பு இருந்தா இன்னைக்கு கோடி கோடியா வீரப்பன் என்ற ஒரு சந்தன கடத்தல்காரரை பிடிப்பதற்காக வேண்டி எவ்வளவு முயற்சிகள் அரசாங்கம் பண்ணுது. சேட்டலைட்ல மரம் தெரியும், செடி ஒன்றும் தெரியும். பறந்திருக்கிற அதெல்லாம் கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிக்கிறதுனா ஒரு கோடிக்கணக்கான ரூபாய் தேவையில்லை. அப்ப அந்த மாதிரியாக காடுகள் மறைந்து சூழ்நிலை எத்தனையோ காடுகள் இருக்கு. இந்த கோடி இருக்கிற காட்டுல உள்ள போனா கண்டுபிடிக்கணுமா? கோடி இருக்கிற காட்டுக்குள்ள நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா, சத்தியமங்கலம் காட்டுக்குள்ள உள்ள போயிட்டீங்கன்னு சொன்னா 1000 சேட்டலைட்டை மேல நிப்பாட்டி வச்சாலும் சரி அங்க இருந்து ஒன்னே படிக்கல. பச்சை பச்சையா கலரா தெரியும், மறைஞ்சிட்டுதான் தெரியும்.
அப்ப அது மாதிரியான பகுதிகள் உலகத்துல நமக்கு தெரிஞ்சு இந்த கோடிக்கரையில சத்தியமங்கலத்தில் இருக்கிறத பாக்கிறோமே, இதெல்லாம் மக்கள் வாழ்கிற பகுதியில் உள்ளது. இதையெல்லாம் விட அடர்த்தியாக, இதையெல்லாம் விட கடுமையான பகுதிகள் எல்லாம் உலகத்துல இருக்குது. அந்த மாதிரி பகுதிகளை மனிதன் ஒன்னும் பார்க்கல, சென்றடையல அப்படிங்கிறது விளங்கி கொள்ளணும். அதனால இப்படி ஆச்சரியமாக இல்லை. இது ஒரு காலத்துல எல்லாம் உடைச்சு விடும் பொழுதுதான் வெளியில வருவாங்க. இதுல ஒரு ஆச்சரியம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் ஒரு காரியத்தை ஒரு குறித்த நேரத்தில் நடத்தணும்னு முடிவு பண்ணிட்டான்னு சொன்னா அதை எப்படி மறைக்கணுமோ அப்படிலாம் மறைச்சுவான். அவன் தன்னுடைய வல்லமையை கொண்டு மறைக்கிற ஆற்றல் உள்ளவங்க அடிஷனலா நம்ம நம்ப வேண்டிய விஷயம். குகையில தான் இருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் ரலியல்லாஹு பக்கத்துல தான் வந்தாங்க. இது பார்க்கத்தான் செய்யறாங்க, அறிவு சொல்லத்தான் செய்யறது. பார்த்து உத்து பார்த்தா தெரியுமே, உத்து பார்த்தா தெரியும், உத்து பார்க்கல, உத்து பார்த்தா தெரியும், உத்து பார்க்கறாங்க, ஏற்க மாட்டாருன்னு போயிட்டாங்க. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காப்பாத்தணும் ஒரு இது கடைசி நேரத்துல வெளிப்படுத்த நினைச்சான்னு சொன்னா அது மனிதன் பார்வை சென்றடையாம ஒரு பிரச்சனை ஒரு தேவைன்னு வரும்போதுதான் ஒரு விஷயத்த ஒரு மனிதன் கண்காணிப்பாரு தவிர உலகத்துல அம்பிட்டு பார்வையும் போய் கண்காணிச்சுட்டு இருக்க மாட்டான். அங்க ஒரு விவகாரம் இருக்குது, அதை கவனிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வரும்பொழுதுதான் அந்த கண்காணிப்புகளின் பக்கம் மனிதன் தேவைப்படுவான். அதனால இது இப்படிலாம் ஒண்ணு தெரியல கண்டுபிடிக்கலாம் சொல்லக்கூடாது. இவ்வளவு விஷயங்கள் கரெக்டா இருக்கும் பொழுது கண்டிப்பா நிச்சயமா அந்த யாஜூஜ் மாஜூஜ் என்ற ஒரு கும்பல் வரும், பிரம்மாண்டமான எண்ணிக்கையில இருக்கும் என்பதை நம்ம நம்பணும். சரி, இதுக்கப்புறம் இப்படி புறப்பட்டு வர்றாங்க இல்லையா, வந்தவர்கள் இதுவும் அந்த நடந்தது. இதுவும் எல்லாமே எதை வட்டி வருதுன்னாங்க, அந்த சிரியா, அந்த பாலஸ்தீன், அந்த குராசான், ஆப்கான், இந்த வட்டாரத்துக்குள்ள இந்த மாதிரி நிகழ்ச்சி போல நடந்து முடியுது. தஜ்ஜால் ஆகட்டும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஆகட்டும், தஜ்ஜாலுக்கு முந்தைய நடக்கிற சம்பவங்கள் ஆகட்டும், எல்லாம் எதை ஒட்டி நடக்குதுன்னு கேட்டா அதுக்குள்ளே நடக்குது. என்ன ஆகுதுன்னு கேட்டா, இந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் வந்த உடனே இவங்களுடைய தாறுமாறான எண்ணிக்கையும் இவர்களுடைய அந்த அடிச்சாட்டியத்திலும் தப்பிக்க முடியாம ஈசா அலைஹிஸ்ஸலாம் போனாங்க இல்லையா, அதை தேடிக்கிட்டு போய் முற்றுகையிடுவார்கள். யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை சேர்ந்த நல்லவர்களும் கிளப்பிட்டு போயிருவாங்க. ஈசா நபி எல்லாரையும் அந்த யாஜூஜ் மாஜூஜ்ங்கிற கூட்டம் முற்றுகையிட்டு விடும். எந்த அளவுக்கு முற்றுகையிட்டுரும் கேட்டா, அந்த முற்றுகையிட நாளே ரசூலுல்லாஹ் சொல்லல, எத்தனை நாளே, ஒரு வாரமா, 10 நாளா, ஒரு மாசமா அப்படின்னு சொல்லல. ஆனால் அந்த முற்றுகை ரொம்ப நாள் நடக்குங்கிறதுக்கு ஒரு வார்த்தை இருக்குது. என்ன வார்த்தை இருக்குன்னு கேட்டா, யுஹ்ஸர் நபியுல்லாஹி ஈசா வ அஸ்ஹாபுஹு, அல்லாஹ்வுடைய நபி ஈசாவும் அவருடைய சகாக்களும் முற்றுகையிடப்படுவார்கள். ஹத்தா யகூன ரஅஸு ஸௌரி லி அஹதிஹிம் கைரம் மின் மிஅத்தி தீனாரின் லி அஹதிக்குமுல் யௌம். ஒரு காளை மாட்டினுடைய தலை, ஒரு மாட்டு அறுத்த அந்த மாட்டுடைய தலை இருக்குது, இந்த மாட்டு தலை அன்றைக்கு நீங்கள் இப்போது 100 தீனாரை எவ்வளவு பெருசா கருதுறீங்களோ அதை விட விருப்பமானதாக, அதை விட சிறந்ததாக உங்களுக்கு தோணும். அவ்வளவு முற்றுகை நாள் அதிகமாக அதிகமாக சாப்பாடுதான் முக்கியமா போயிடும். தங்கம் வெள்ளியெல்லாம் சோறு கிடைக்கிறேன்னு வைங்க, காணவன் கோடீஸ்வரனா பல கோடி ரூபாய்க்கு அதிபதியா இருக்கிறோம், நம்மளை சுத்தி அடைச்சுட்டாங்க, இதுக்குதான் தின்னு முடிச்சுட்டோம், ரூபாய் திங்க முடியும். அப்புறமே நமக்கு என்ன பெருசா தெரியும், அதுதான் பெருசா தெரியும். அப்ப அந்த உணவு தான் பெருசா தெரியும். ஒரு காலமாட்டு தலைமை திங்கலாம். அதனால இந்த முற்றுகை எந்த அளவுக்கு ஆயிரும் கேட்டா, இருப்புகள்லாம் குறைஞ்சி திங்கிறதுக்கு ஒண்ணும் இல்லாம ஒரு மாற்றுடைய தலை கிடைச்சா 100 தீனாரோட பெருசா தெரியுமே என்று அவர்கள் நினைப்பார்களே, அவ்வளவுக்கு முற்றுகை நடக்கும். அதாவது சுத்தி முற்றுகை இட்டு கொண்டு ஏன் அந்த மலைக்கு எல்லாம் போச்சான்னு வழங்கணும், இவங்கிட்ட ஒரு வீக்னஸ் மலை அதெல்லாம் முற்றுகை விடுறாங்க, இல்லைன்னா இறப்பி அடிச்சிருவாங்க. முதல்லயே அடைச்சு வைக்கிற இடத்துல இருந்தும் தாண்டி வர முடியல. இதுல என்ன வளர்ந்தா கையில உடல் அமைப்புல ஏதோ ஒண்ணுல அந்த மலையின் மீது ஏறி வரக்கூடிய டைப்போ எங்களுக்கு இல்லாம அதை படைச்சிருக்கலாம். அதனால தூர் மலைக்கு எல்லாம் போச்சு, மறுபடியும் இந்த மலை உடைச்சு அந்த மலைக்கு போங்க, ஐசா நபிய நீ மலைக்கு மேல போகிறது. அப்ப தூர் மலைக்கு போனா மலை முற்றுகை தான் விடுவாங்க. அப்ப அங்க கிடக்கிற அந்த உணவுகளை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் சமாளிக்க வேண்டும். அப்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படி இதுவும் வரை முஸ்லீம்ல நீண்ட ஹதீஸ் 5228 ஒரே நம்பர் தான் சொல்றதெல்லாம் முஸ்லீம்கள வரக்கூடிய சம்பவம், முழு சம்பவம் முஸ்லீம் தான் கிடைக்குது. இதே சம்பவத்தில் மலியா அபுதாபில் இருக்குது. ஒரு ஹதீஸை எடுத்துக்கொண்டு சொல்லி வரிசையா தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். அப்ப இந்த மாதிரி ஆன பிறகு ஈசா நபி பார்ப்பாங்க, ரொம்ப மக்கள் ஒரு மாட்டு தலை கூட கிடைக்க மாட்டேங்குது, செத்து போய் ரொம்ப இருக்குது, ரொம்ப நாள முற்றுகை நீடிக்கிறாங்களே அப்படின்ற உடனே அல்லாஹ் இடத்துல ஈசா நபி அவர்களும் சகாக்களும் அழுது பிரார்த்தனை செய்வார்களே, அல்லாஹ்
இந்த இக்கட்டில இருந்து காப்பாத்து, எங்களுடைய முற்றுகையிலிருந்து எங்களை மீட்டெடுத்துரு, வெற்றியை கூட என்று பிரார்த்தனை செய்வார்கள். பிரார்த்தனை செய்த உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில புழுக்களை அனுப்புவான். புள்ளக்கிழமை கூட வச்சுக்கலாம். சில புழுக்களை அனுப்புவான். அது அவருடைய கழுத்துகள்ல பிடல்கள்ல போய் கொட்ட ஆரம்பிக்கிற புழுக்கள் தாக்க ஆரம்பிக்கும். கொட்டின உடனேயே அந்த பூச்சிகள் கொட்டின உடனேயே கொல்லப்பட்ட உடனே விழுந்துவாங்க. விஷ பூச்சிகள், அது விஷப்பூச்சிகளை அனுப்புவான். அந்த இருக்கிற இடத்துல ஆளுக்கு ஒரு கதையை போடும். அதுக்கு இருந்தா நினைச்சுமா பிள்ளைங்க காப்பாத்தணுங்கும் போது அப்படி காப்பாத்துறான், பெரிய மலையில வச்சு காப்பாத்துறான். அழிக்கணுங்கும் போது ஒரு அற்பமான விஷயத்தை கூட அழிச்சு போறான்ல, புஷ்ல அழிச்சுடுவான். காப்பாத்து நினைச்சாலும் அப்படித்தான், அழிக்க நினைச்சாலும் அப்படித்தான். அழிக்கணும் முடிவு பண்ணிட்டாங்கல்ல. அதனால அவர்கள் கொடுத்த வருஷமா அடைஞ்சு தப்பிச்சுட்டு இருந்த ஒரு கூட்டம், ஒரு அக்கிரமம் பண்ண கூட்டம், அவங்களுடைய முடிவை ஒரு சின்ன பூச்சியில் வச்சிருக்காங்க, விஷப்பூச்சிகள். அது கடிச்ச உடனே அவ்வளவு பேரும் ஒரே நேரத்தில் செத்து மடிந்து விடுவாங்க. சில பேர் கடிச்சோம்னா பொழுது உளுந்துவாங்க, அம்பிட்டு பேரும். அபாவில் பறவை அனுப்புற மாதிரி இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பொருள் எல்லாம் அனுப்புறான். பிறகு அனுப்புற உடனே சும்மா யஹபித்து நபியுல்லாஹ் ஈசா வஸாபு இலல் அர்லி, பிறகுதான் ஈசா அவருடைய தோழர்களும் பூமிக்கு இறங்குவார்கள். பூமிக்குன்னா மலையில இருந்து, மலையில் உச்சிதான் இருக்கான்னு வளர்ந்து உச்சியிலிருந்து தூர் மலையிலிருந்து கீழே இறங்கி வருவார்கள். வந்தா இவங்களோட எண்ணிக்கையான சொல்லியாச்சும் வரலையே, 3 பேர் இருக்காங்க. அப்ப இன்னைக்கு 600 கோடி பேருன்னா அவங்க ஆலமலை சலாங்காலத்திலிருந்து வர்ற மக்கள் கூட இருப்பாங்க என்று சொன்னா அது 10,000-20,000 கோடி இருப்பாங்க. இவ்வளவு மக்கள் இருப்பார்கள். என்ன ஒன்று கேட்டா ஃபலா யஜிதூன ஃபில் அர்லி மௌலிய ஷிபரின் இல்லா மலஹு ஸஹ்முஹும் வ நதனுஹும், ஒரு ஜான் இடம் கூட அவர்களுடைய உடல் இல்லாம இருக்காது. அம்பு செத்து காப்பாங்கன்னா கோடிக்கணக்கான வருஷத்தை என்ன இருக்கு, கால் வைக்க இடம் இருக்காது. ஒரு ஜாதி இடம் கூட கால் வைக்க இருக்காது. அப்படி செதறி பணங்களா கிடக்கும், நாட்டை வேற மூக்க தொலைக்கும். இந்த மாதிரி இறங்கி வரும்போது பார்த்தா நடக்க இருக்காது, அவங்க மேல நிறுத்திட்டு போகணும். அந்த மாதிரி இருந்த உடனே அல்லாஹ் இடத்துல எல்லாம் புட்டையும் கறந்துகிட்டு இறங்கி எங்க போய் சொல்றாங்க, மலை விட்டு இறங்குறாரு, இறங்க நாத்தாண்டிக்கிறது, தாண்டி போகல, எங்களுக்குள்ள வச்சா அவங்க பாதிதான் நடக்குது. இப்படி இருக்குது அல்லான்னு சொல்லி மறுபடியும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செஞ்ச உடனே அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா சில பறவைகளை அனுப்புவான். அருணாக்கில் புக்தி, பெரிய ஒட்டகத்துடைய கழுத்து போல சில பறவைகளை அல்லாஹ் அனுப்பி வைப்பான். அது அவர்களை தூக்கிக்கிட்டு போய் அல்லாஹ் நாடின இடத்துல வீசிடும், அந்த இடத்துல காலி பண்ணி விட்டுரும். பிறகு அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா ஒரு மலை இறக்குவான். இந்த மலை உலகளாவிய மலை. இந்த மலையில ஒரு கூடாரமோ ஒரு வீடோ தப்பாது, எல்லாருக்கும் படும். அந்த மாதிரி ஒரு பெரிய மலையை எல்லாம் அனுப்பின உடனே அந்த இடம் அப்படி தண்ணியை வட்டி சுத்தமாக்கி பியூர் ஆகணும்ல, நீங்க பாருங்க நாத்தம் முடிச்ச கிருமி எல்லாம் சாகணும்ல, அதுக்காக எல்லாம் என்ன செய்யலான்னு கேட்டா அதெல்லாம் இது பண்ணி சுத்தமா அப்படியே மலை தொடச்சி எடுத்துட்டு போயிருமா. இந்த இவ்வளவு சம்பவமும் சஹீஹ் முஸ்லிம்ல 5228வது ஹதீஸ்ல பாக்குறோம். அப்ப இந்த யஜூஜ் மாஜூஜ்ங்கிற கூட்டம் ரொம்ப அக்கிரமம் எல்லாம் பண்ணி கடைசியா ஈசா நபியை போய் முற்றுகையிட்டு அவர்களை 10 நாட்கள் கஷ்டப்படுத்திட்டு கடைசியில் அல்லாஹ்வுடைய வல்லமையினால அழிக்கப்படுவாங்க. அப்ப ஈசா நபி வருகைங்கிறது ஒரு முக்கியமான அடையாளம். அதுவும் வந்துருச்சு. ஒண்ணுக்குள்ளே மூணு ஒன்னோட சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி யஜூஜ் மாஜூஜ் அது ஒரு அடையாளம், தஜ்ஜாலுங்கிறதும் அது ஒரு அடையாளம். அது மட்டும் இல்ல, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை முற்றுகையிடுறதுக்கு முன்னாடி இந்த ஈசா நபியோட கூட போவாங்க இருப்பாங்க, பொதுவாக போக மாட்டாங்க. சில பேர் நபி இருக்கிற இடத்துக்கு போக மாட்டான், அப்படியே பெரிய ஆபத்துல இங்க செத்துட்டு போயிடுறேன் அப்படிமா புகமது அறிவிக்கிட்டுமே வந்தாலும் பரவாயில்ல, புயல் வருதுன்னா இந்த சாமான காப்பாத்தனே சொன்னபடி போகுதுன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி மக்கள் எடுத்தாங்க, ரொம்ப பில்டர் பண்ணாதான் ஈசா நபியோட போயிடுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஈசா நபிக்கு முற்றுகைக்கு முன்னாடி எல்லா பக்கமும் போய் மக்களெல்லாம் ஒண்ணு விட்டு பூமியில் உள்ளவர்கள் கத்தர்னா மன்சில் அருளி, பூமியில் உள்ள 3 பேரும் காலி பண்ணிட்டோம். ஹலும்ம நத்துல் மன்பிசமா, வானத்துல கொள்ள வாங்கலாம்னு கூப்பிடுவாங்க. பூமியில் உள்ள 50 பேரும் காலி பண்ணிவிட்டோம், இவங்க தான் மலையில ஏறிட்டாங்க, பாக்கி பேர்லாம் காலி பண்ணிடுவாங்க, வானத்துல கொள்ளுவோம் நாளைக்கு கூப்பிடுவார்கள். அப்போ 50 கூட ஏறுவாங்களாம், அது ரத்த கரை படிந்ததாக விழுந்துகிட்டே இருக்குமா. அல்ல நம்ப வைக்கிறக்காண்டி எழுந்து காலி பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ப வைப்பதற்காக வேண்டி அப்படி ஒரு வேலையும் எல்லாம் செய்வானுங்கிற செய்தியும் சஹீஹ் முஸ்லிம்ல 5228 ஹதீஸ்லயே இருக்குது.
இதுக்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து இறங்கி மறுபடியும் மலையில இருந்து வந்து அல்லாஹ் அந்த அசுத்தம்லாம் போன பிறகு அல்லாஹ் வந்து உத்தரவிடுவான், சும்மா யுகாலில் அருளி அம்பித்தி சமரத்தைக்கு, பூமிக்கு அல்லாஹ் உத்தரவு போடுவான், உன்னுடைய கனிகளை முளைக்க செய், ஒரு தி பரக்கத்துக்கு, உன்னுடைய பரக்கத்தை எல்லாம் திருப்பி கொண்டு வந்துரு, ஏற்கனவே இருந்த மாதிரி கொண்டு வந்துரு என்று அல்லாஹ் உத்தரவு போடுவான். இந்த நேரத்துல ஏற்கனவே முன்னாடி போய் சொன்னோம், ஒரு மாதுளம் பழத்தை ஒரு பெரிய கூட்டம் சாப்பிடுவாங்க சொன்னோமே. இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த காலத்துலதான் ஒரு மாதுளம் பழத்தை வந்து ஒரு பெரிய கூட்டம் சாப்பிடும், ஒரு ஒட்டகத்துல கறந்த பாலை வந்து ஒரு பெரிய படையே சாப்பிடும், அந்த அளவுக்கு எல்லாம் சாப்பிடுவார்கள் என்று சொல்றேன். இந்த மாதிரியான சம்பவமும் அப்பதான் நடக்க போகிறது. இதுவும் அதே சஹீஹ் முஸ்லிம்ல 5228வது ஹதீஸ்ல இருக்குது பார்க்கிறோம். இந்த யாஜூஜ் மாஜூஜ் வந்த பிறகு என்ன ஆகும்னு கேட்டா இப்படி இருப்பாங்க. யாஜூஜ் மாஜூஜ் வந்த பிறகு இதே மாதிரி இப்படி போயிட்டே இருக்கும். எவ்வளவு நாள் இந்த மாதிரி போகும்னு கேட்டா ஒரு 7 வருடங்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து 7 வருஷம் கணக்கு வச்சுக்கிறீங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து தஜ்ஜாலை கொன்ற பிறகு 7 வருடங்கள் மொத்தமே வந்து இருப்பாங்களாம். 7 வருஷத்துலதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறந்து போவாங்க. 5233வது ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல இருக்குது. யஹ்ருஜு தஜ்ஜால் ஃபீ உம்மத்தி, என் சமுதாயத்தில் தஜ்ஜால் புறப்பட்டு வருவான். ஃபயம்குசு 40 40 நாட்கள் அவன் தங்குவான். ஃபயபாசுல்லாஹு ஈஸா இப்னு மரியம், ஈஸா இப்னு மரியத்தை அல்லாஹ் அனுப்புவான். ஃபயத்லுபுஹு, அவர் அவனை தேடி பிடித்து ஃபயுஹ்லிகுஹு, அழிப்பார். சும்மா யம்குசு நாசு 7 சினீன், பிறகு 7 வருடங்கள் மக்கள் வந்து லைஸ பைன இஸ்னைனி அதாவத்துன், 2 பேருக்கு மத்தியில் ஒரு சண்டை கூட இருக்காது, அப்படி மக்கள் எல்லாம் அழகான வாழ்க்கை நடத்துவார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்படி ஒரு 7 ஆண்டு காலத்திற்கு யாஜூஜ் மாஜூஜும் அழிந்த பிறகு 7 வருஷ காலத்துக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருப்பாங்க. அழகான ஒரு ஆட்சி நடக்கும். கெட்டவன் போனா போய் தொலைஞ்சு விட்டான், முழுக்க முழுக்க நல்லவர்களை கொண்ட ஆட்சியாக இருக்கும். 2 பேருக்கு மத்தியில் சண்டை கூட இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு ஆட்சி நடந்த பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மரணிப்பார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து இறந்துருவாங்க. அந்த இறந்த உடனே அதை முன்னாடி கவனிக்கணும். இப்ப நம்மள்ட்ட ஒரு பல நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கைன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க இல்லையா, அங்க வந்து அபூபக்கர் உமர் தான் அடக்கப்பட்டிருக்காங்க. ஈசா நபி வந்து அங்க அடக்கம் செய்யப்படுவாங்க, அவர்களுக்கு அங்க ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையும், அப்படி ஒரு இடமும் விட்டு வைக்கிற மாதிரியான சில செய்திகளையும் பலரும் சொல்றாங்க. இந்த மாதிரி சில ஹதீசுகள் இருந்தா கூட அந்த ஹதீசுகள் வந்து ஆதாரப்பூர்வமான கிடையாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அவர்கள் இந்த பகுதியில் இருக்கிறாங்க, இங்க இருந்து பாடி அங்க தூக்கிலாம் போக முடியாது, மதீனாவுல போய் ஆளுவாங்கன்றதெல்லாம் கிடையாது. அது போல இந்த செய்திகள் வந்து உஸ்மான் இப்னு அஹாக் என்பவர் வழியாகத்தான் பெரும்பாலும் அறிவிக்கப்படுகிறது. என் பக்கத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அடக்கம் செய்யப்படுவாங்க, எனக்கு பக்கத்துல அவங்க தஃபன் செய்யப்படுவாங்கிறது அது சரியான செய்தி இல்லை என்று ஹதீஸ்களை வல்லுநர்கள் ஏகமானதாக முடிவு செய்திருக்கிறாங்க. அதுக்கு ஆதாரம் கிடையாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் எந்த பகுதியில் இருக்கிறார்களோ அவங்க ஜெருசலம், அந்த குராசான், அந்த ஏரியாக்கள் தான் இருக்கிறாங்க. தூர் மலையிலிருந்து இறங்கி வர்றாங்க, அந்த மாதிரி இதோ நடக்குது. அந்த கட்டத்தில் அவர்கள் இறந்து போய் விடுவார்கள். இதோட 3 ஒரே மாதிரியா முடிஞ்சிடும். இதுல இன்னொரு விஷயத்தை வழங்கிக் கொள்ளணும். இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலேயே தான் மஹதிங்கிறவர் வருவார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் எந்த காலத்துல இருப்பாங்களோ அந்த காலத்துலதான் மஹதி இருப்பார். மஹதிங்கிறவர் வரமாட்டாரு. மஹதிங்கிறவர் வந்து ஏற்கனவே ஈசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி படைக்கப்பட்டு இருக்கிற மாதிரி, தஜ்ஜால் படைக்கப்பட்டு இருக்கிற மாதிரி, யாஜூஜ் மாஜூஜ் ஏற்கனவே படைக்கப்பட்டு நம்ம கடைசியில் திறந்து விடப்படுற மாதிரி மஹதிங்கிறவர் படைக்கப்பட்டு இருக்க மாட்டாரு, பிறக்கத்தான் இருக்கிறார். மஹதிங்கிறவர் வந்து அந்த அவர் எந்த காலத்துல பிறக்கிறாரு பிறக்கிறார். மஹதின்னா யாருன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல் மஹதி மின் ஐத்ரதி மின் உல்தி ஃபாத்திமா. மஹதி என்பவர் வந்து என்னுடைய வழித்தோன்றலில் தோன்றுவார், ஃபாத்திமாவின் சந்ததியில் வருவார். அதே மாதிரி வந்து யுவாத்தி இஸ்மி இஸ்மஹு, அவர் பேரு என் பேர் ஒன்னா இருக்கும், முகமதுங்கிற பேரா இருக்கும், ஃபாத்திமாவுடைய வழித்தோன்றல இருப்பாரு, அதாவது உலகத்தை எல்லாம் ஆளுவாரு. அவருடைய அந்த ஆட்சி காலத்துல எல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. அவருடைய காலத்துலதான் அந்த நசாராக்கள் வெற்றி கொள்ளப்படுறது, தஜ்ஜால் வர்றது, இவர் ஜெயிக்கிறது, ஜெயிச்சுட்டு கூட நம்ம நடக்கணும் சொல்லி காட்டிருக்கோம். தொழுகை நடத்த சொல்லும் பொழுது நீங்கள் உங்களுக்கு தொழுகை நடத்தி கொள்ளுங்கள், இந்த உம்மத்துக்கு வந்து நான் கடமை வாங்க முடியாது அப்படின்னு ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்கலாம் இருக்குது. அதெல்லாம் வந்து மகதியை பற்றி உள்ளதுதான். அப்ப மகதியுடைய வேறு போயிடும். மகதியெல்லாம் வந்துட்டாங்கன்னா சில பேர் தப்பான வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்காங்க.
மகதிலாம் தஜ்ஜால், ஈசா, மகதி, யாஜூஜ் எல்லாம் ஒரே காலகட்டத்தில் வரக்கூடிய சமாச்சாரங்கள். சில பேர் மகதி வந்து விட்டதாகவெல்லாம் சில செய்திகளை சொல்லிக் கொண்டு அப்படியான சில குரூப்புகள்லாம் கூட இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது ஆதாரம் இல்லாத செய்திகள். இனி வருவார்கள் என்பதற்கு சான்றுகள் இருக்கிறது. இது இப்ப 4 விஷயங்கள் அடங்கி போச்சு. மகதியை பத்தி இந்த 10 அடையாளத்தில் வரல. யாஜூஜ் மகஜூஜ் வந்தாச்சு, தஜ்ஜால் வந்தாச்சு, ஈசா வந்தாச்சு. 10 முக்கியமான அடையாளங்கள்ல 7 ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்த அடையாளங்கள். இந்த அடையாளங்கள் நிகழ்ந்த பிறகு இன்னும் 7 அடையாளங்கள் இருக்கின்றன. இந்த 7 அடையாளங்கள் நடந்த பிறகு உலகம் அழிக்கப்படும். அது என்னென்ன அடையாளங்கள் என்பதை நம்ம இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம்.